लेकिन நாம் மத்தேயு 2வது அதிகாரம் அதுல 1வது வசனத்தை வாசிப்போம். आज अब मत्ती दूसरा अध्याय उसके पहले वचन को पढ़ेंगे। மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதுல 1வது வசனத்தை வாசிப்போம். मत्ती दूसरा अध्याय उसके पहले वचन को हम पढ़ेंगे। ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து ஹல்லேலூயா हालेलुया। இந்த வசனத்துல நாம் விசேஷமாய் சாஸ்திரிகளை குறித்து பார்க்கிறோம். इस वचन में हम उस ज्योतिषी के बारे में पढ़ते हैं। இந்த நாளிலே கூட விசேஷமாய் நாம் இந்த சாஸ்திரிகளை குறித்து சில காரியங்களை கவனிப்போம். आज के दिन में भी हम इन ज्योतिषी के बारे में कुछ चीजों को देखेंगे। இந்த சாஸ்திரிகள் இயேசுவை பார்க்க அந்த நாளிலே வந்தார்கள். उस दिन में ये जो ज्योतिषी थे वो यीशु मसीह को देखने आए थे। சாஸ்திரிகள்னா அது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ये जो ज्योतिषी कैसे लोग थे? ஒரு விஞ்ஞானிகளை போல அவர்கள் வாழ்ந்தார்கள். वो बड़े एक ज्ञानी रूप में जीते थे। अनेक காரியங்களை ஆராய்ந்து கொண்டே இருப்பார்கள். बहुत सी चीजों का वो निर्माण रिसर्च करते थे। சில காரியங்களை பார்க்கும்போது கவனித்து ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் அதோட அர்த்தத்தை அவர்கள் கவனிப்பார்கள். कुछ चीजों के बारे में उसके पीछे क्या कारण है उसको वो ढूंढते थे। ஒரு நாள் ஐசக் நியூட்டன் என்ற ஒரு நபர் ஒரு ஆப்பிள் மரத்துக்கு கீழே அவர் உட்கார்ந்து एक दिन आइजक न्यूटन एक सेब के पेड़ के नीचे जब बैठा था, என்ன நடந்தது? तब क्या हुआ? ஒரு ஆப்பிள் அவர் தலை மேல விழுந்தது. तब एक सेब आकर उसके सिर पर गिरा। ஆகையால் அவர் நம்மளை போல யோசிக்கல, யார் என் மேலே யாராவது எறிந்தாங்களோ அப்படி யோசிக்கவில்லை. तब उसने ये नहीं सोचा कि क्या मेरे ऊपर किसी ने उस सेब को फेंक के मारा, அவர் கவனித்து பார்த்தா ஏன் இது என் தலை மேல விழுந்தது. लेकिन वो सोच कर देखा कि ये मेरे सिर पर कैसे गिरा। ஆராய்ந்து பார்க்க அந்த பூமிக்கு ஒரு இழுப்பு சக்தி இருக்கிறது என்று அவர் கவனித்தார். तब जब उसने सोचा समझा तो उसको समझ में आया कि जो धरती में एक फोर्स है, ஒரு பொருள் கீழே விழும்போது ஒரு கிராவிடேஷனல் புல் இருக்கிறது. अगर कोई वस्तु नीचे गिरता है तो उसके लिए ग्रेविटेशनल फोर्स होता है। ஆராய்ந்து பார்க்கும்போது அதற்குன்னு ஒரு ஃபார்முலா கண்டுபிடித்து அதற்காக ஒரு பெரிய சாதனை சயின்ஸ்ல அவர் செய்தார். और उसके बाद उसने एक फार्मूला ढूंढा और साइंस में एक बड़ा उसने नाम कमाया। அப்படி அந்த விஞ்ஞானிகளில ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்வார்கள் என்ற எல்லா காரியங்களையும் ஆராய்ந்து பார்ப்பார்கள். तो ये जो ज्योतिषी होते हैं बहुत सारे चीजों को वो रिसर्च करते हैं। சாஸ்திரிகளுமே மிகவும் கவனத்தோடு अनेक காரியங்களை ஆராய்ந்து கொண்டிருப்பார்கள். तो यहाँ पर हम पढ़ते हैं जो ज्योतिषी भी थे वो भी सारी चीजों को बहुत बड़े रिसर्च करके ढूंढते थे। நாம் என்னத்தை ஆராய்ந்து கொள்ள வேண்டும்? आज हमें क्या समझना है? நாம் என்னத்தை கவனிக்க வேண்டும், என்னத்தை பார்க்க வேண்டும்? हमें क्या देखना है? எஸ்ரா 7வது அதிகாரம் 10வது வசனத்திலே, इज़रा 7वां अध्याय के 10वें वचन में पढ़ते हैं। எஸ்ரா 7வது அதிகாரம் 10வது வசனத்திலே, इज़रा 7वां अध्याय उसके 10वें वचन में எஸ்ரா என்னத்தை ஆராய்ந்தான்? वहां पर इज़रा ने क्या देखा? கர்த்தருடைய வேதத்தை ஆராய அவருடைய ஜீவனை அவருடைய வாழ்க்கையை அவர் ஒப்பு கொடுத்தார். और यहोवा की व्यवस्था का अर्थ समझने के लिए उसने अपने जीवन को समर्पित அவருடைய किया। இருதயத்தை அதற்காகவே அவர் பக்குவப்படுத்தினார். उसके हृदय को उसने उसके लिए तैयार किया। கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது அதை ஆராய்ந்து இன்னும் ஆழமாய் அதை தோண்டி அதை பார்க்கணும் அறியணும் என்ற ஒரு வாஞ்சை அவருக்குள்ள இருந்தது. परमेश्वर का वचन क्या कहता है उसे समझने के लिए और गहराई से समझने के लिए उसने मदद। மற்ற காரியங்களை ஆராய்ந்து பார்க்கதை பார்க்கிறோம், என்னத்தை நாம் ஆராய வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். आज कुछ और बातों को समझने से बेहतर हम परमेश्वर के वचन को समझे वो मुख्य है। இந்த சாஸ்திரிகள் முக்கியமாய் என்னத்தை ஆராய்ந்து பார்ப்பார்கள் என்றால் அந்த நட்சத்திரங்களை கவனிப்பார்கள். ये जो ज्योतिषी थे उस जो स्टार को चंद्रमा को देखते थे। ஒரு ஜோதிடத்தை அவர்கள் நம்பினார்கள். एक ज्योतिषी जो देखते थे அந்த நட்சத்திரங்களை பார்த்து அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை என்ன நடக்கும் என்று அதை அவர்கள் சொல்ல முடியும். और चंद्रमा को देख के वो कह सकते थे कि जीवन में क्या होने वाला है। ஆங்கிலத்தில் ஆஸ்ட்ரோனோமி என்று பார்க்கிறோம். अंग्रेजी में हम एस्ट्रोनॉमी कहते हैं। ஆஸ்ட்ரோனோமினா நட்சத்திரங்களுடைய அந்த ஆராய்ச்சி இல்லைன்னா அந்த ஸ்டடியை குறித்து நாம் பார்க்கிறோம். एस्ट्रोनॉमी का अर्थ जो चंद्रमा के जो रिसर्च करते हैं उस पर जो ध्यान देते हैं उनको एस्ट्रोनॉमी कहा जाता है। ஆஸ்ட்ரோலॉजीன்னு சொல்லும்போது அந்த நட்சத்திரங்களை வைத்து வாழ்க்கையில் என்ன நடக்குமோ அதை என்ன செய்வார்கள் அவர்கள் பார்ப்பார்கள். लेकिन एस्ट्रोलॉजी ये होता है जो उस चंद्रमा के द्वारा मनुष्य के जीवन में कैसा क्या घटेगा उसके बारे में बताते हैं। இந்த சாஸ்திரிகளுமே ஒவ்வொரு நாளும் நட்சத்திரங்களை கவனித்து என்ன நடக்கும், ஏன் இந்த நட்சத்திரம் இப்படி இருக்கிறது அதை கவனிப்பார்கள். ये जो ज्योतिषी थे उस चंद्रमा के अनुसार वो बताते थे कि क्या कब होने वाला है। நட்சத்திரம் இருள் அடையணும்னா அதற்கு ஒரு அர்த்தம் வைப்பார்கள். और एक चंद्रमा अगर अंधेरा का सामने करता है उसका एक अर्थ होता ஒரு था। புதிதாய் ஒரு நட்சத்திரத்தை காணுவார்கள் என்றால் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். अगर वो एक नए चंद्रमा को देखते उसका एक अलग अर्थ होता था। ஒரு நட்சத்திரம் மறைந்து போகும் என்றால் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். अगर एक चंद्रमा शायद गायब हो जाए तो उसका एक अर्थ होगा। அப்படி அந்த நட்சத்திரங்களை ஆராய்ந்து பார்க்கிற இந்த சாஸ்திரிகள் तो ऐसे चंद्रमा को जो समझने वाले काम जो था इस ज्योतिषी का था। உலக ஞானத்தோடு நல்ல ஞானத்தோடு நிரம்பி இருந்தார்கள். संसार के बुद्धि के साथ वे लोग भरे थे ஜனங்களால பேர் பெற்றவர்களா இருந்தார்கள். और लोगों से एक बड़े नाम कमाए हुए लोग थे। நாட்டிலே ராஜாக்கள் கூட யாருடைய ஆலோசனை கேட்பார்கள் என்ற இப்படிப்பட்ட சாஸ்திரிகளுடைய ஆலோசனை
கேட்பார்கள் और उन दिनों में जो राजा थे वो भी ऐसे ज्योतिषी के उन विचारों को सुनते थे। சில குழப்பங்கள் சில சொப்பனங்கள் அவங்களுக்கு தெரியாமல் புரியாமல் இருக்கும் என்றால் அப்படி அவர்களுடைய உதவியை அவர்கள் நாடுவார்கள். अगर राजा कुछ स्वप्न को या दर्शनों को नहीं समझ पाते तो वो उन ज्योतिषी की मदद लेते இந்த थे। இரண்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலே எத்தனை சாஸ்திரிகள் வந்தார்கள் என்று நாம் பார்க்க முடியாது. यहाँ पर मत्ती दूसरा अध्याय के पहले वचन में हम ये नहीं पढ़ते कि वहाँ पर कितने ज्योतिषी थे, ஆனா சிலர் என்ன சொல்றாங்க என்றால் 3 பேர் மாத்திரம் வந்திருப்பார்கள். लेकिन कुछ लोग कहते हैं कि वहाँ पर 3 ज्योतिषी थे। ஏன் 3 பேர் சொல்றாங்க என்றால் 3 அந்த பொருட்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள். और 3 इसलिए कहते हैं क्योंकि उन्होंने 3 चीजों को वहाँ पर लेकर आए। அப்படி அல்ல, ஒருவேளை அதை பார்க்கிலும் அதிக சாஸ்திரிகள் வந்திருப்பார்கள். लेकिन शायद उससे भी ज्यादा जो वहाँ पर ज्योतिषी आए होंगे। ஹல்லேலூயா. हालेलुया। ஏன் இந்த சாஸ்திரிகள் இயேசுவை பார்க்க வந்தார்கள்? लेकिन ये ज्योतिषी क्यों यीशु मसीह को मिलने आए थे? முதலாவது இந்த சாஸ்திரிகள் என்னத்தை அறிந்தார்கள் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்தார்கள். सबसे पहले ये जो ज्योतिषी थे वो परमेश्वर के वचन को जानते थे। கர்த்தருடைய வார்த்தையுடைய அந்த அறிவு ஞானம் அவங்களுக்குள்ள இருந்தது. परमेश्वर का वचन का जो समझ था वो उनके पास था। என்னாகமம் 24வது அதிகாரம் 17வது வசனத்திலே, गिनती 24 अध्याय उसके 17 वचन में, என்னாகமம் 24:17வது வசனத்திலே, गिनती 24वां अध्याय उसके 17 वचन में, Numbers 24:17, गिनती 24वां अध्याय 17 वचन में, பிலேயாம் அந்த ஒரு தீர்க்கதரிசனமாய் சொல்லும்போது वहां पर बिलाम जब एक भविष्यवाणी करता ஒரு है, நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் என்று அவர் वो சொல்கிறார். कहता है याकूब में से एक तारा उदय होगा, அவர் ஆளுகை செய்வார் என்று அவர் சொல்கிறார். और वो कहता है कि वो उस पर राज्य करेगा। அந்த நாட்களிலே ராஜா இல்லாத நாட்களிலே அவர் தீர்க்கதரிசனமாய் சொல்கிறார், ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். और वो कहता है कि याकूब में से एक तारा उदय होगा। அப்போ இந்த சாஸ்திரிகளோ அதை அறிந்திருந்தார்கள், இப்படிப்பட்ட ஒரு செய்தி, இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசனம் இருக்கிறது. तो जो ज्योतिषी इस बात को समझते थे कि ऐसे एक भविष्यवाणी पहले हुआ था। ஆகையால் மத்தேயு 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். इसलिए मत्ती दूसरा अध्याय दूसरा वचन में पढ़ते हैं, மத்தேயு 2வது அதிகாரம் 2வது வசனத்திலே मत्ती दूसरा अध्याय के दूसरे वचन में அவர்கள் என்னத்தை சொல்கிறார்கள் என்றால், उन लोगों ने क्या कहा? யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே, நாம் என்னத்தை கண்டோம் என்றால் அவருடைய நட்சத்திரத்தை நாம் கண்டோம். कहते कि हमने उस पूर्व में उसका तारा देखा है। இவர்கள் என்னத்தை கண்டார்கள் என்றால் நட்சத்திரத்தை கண்டார்கள், ஆனா என்ன அறிவிந்தார் என்றால் யூதருக்கு ராஜாவாக அவர் பிறப்பார். और उन्होंने ये जान लिया कि उन्होंने तारा देखा और यहूदिया का राजा जिसका जन्म हुआ उस बात को वो समझे थे। கர்த்தருடைய வசனம் இருக்கிறது, அந்த அவர்கள் இந்த ஞானத்தினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், இயேசுவை பார்க்க வருகிறார்கள். परमेश्वर का वचन का बुद्धि और ज्ञान था, इसलिए वो यीशु मसीह को आप मिलने आए थे। மீகா 5வது அதிகாரம் 2வது வசனத்திலே, मीका 5वां अध्याय के दूसरे वचन में, ஏற்கனவே பிலேயாம் கிட்டத்தட்ட 1400 வருடங்களுக்கு முன்னே, கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்னே அவர் தீர்க்கதரிசனமாய் சொன்னார். यीशु मसीह के जन्म से 1400 वर्ष पहले ही बिलियाम ने उस भविष्यवाणी को की थी। மீகா 5:7 இயேசுவுடைய பிறப்புக்கு கிட்டத்தட்ட 700 வருடங்களுக்கு முன்னே இவர் மீகா தீர்க்கதரிசனமாய் சொல்கிறார். लेकिन मीका 5वां अध्याय 7वां वचन में मसीह के जन्म से 700 वर्ष पहले मीका यहाँ पर भविष्यवाणी करता है। அந்த ராஜா அந்த எப்ராத்தாவின் பெத்லெஹேம்ல அவர் பிறப்பார். वो कहते हैं कि ये जो राजा है बेथलेहम में उसका जन्म होगा। ஆயிரங்கள் அது சிறியதா இருந்தாலும் கூட இஸ்ரவேல் ஆளுக போகிற அந்த ராஜாவோ இங்க பிறப்பார் என்ற ஒரு தீர்க்கதரிசனம் அவர் சொல்கிறார். वो भविष्यवाणी में कहता है कि जो यरूशलेम पर राज करेगा वो यहाँ पर वो जन्म लेगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஆகையால் அந்த வசனம் இருக்கிறதுனால, அந்த அறிவு இருந்ததுனால இவர்கள் அந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது இயேசுவை சந்திக்க வந்தார்கள். और क्योंकि उस वचन का समझ था इसलिए वो यीशु मसीह को मिलने आए जब उन्होंने उस तारा को देखा। இரண்டாவது ஏன் இவர்கள் வந்தார்கள்? और दूसरी बात, वो ज्योतिषी वहाँ पर क्यों आए थे? ஞானம் இருக்கிறது, ஒருவேளை வசனம் அவங்களுக்கு அறிந்திருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருந்தது. और वो वचन को जानते थे, वो एक था, लेकिन उनके अंदर एक विश्वास था। அதே மத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனத்துல நாம் வாசிப்போம் என்றால், उसी मत्ती दूसरा अध्याय के 4 वचन में पढ़ते हैं, அந்த நாட்களிலே எத்தனையோ ஆசாரியர்கள் இருந்தார்கள், उन दिनों में बहुत सारे ये जो ज्योतिषी थे, எத்தனையோ வேதபாரகர்கள் இருந்தார்கள், बहुत से जो वचन जो அவர்களுக்கும் இந்த தீர்க்கதரிசனம், இந்த வார்த்தைகள் நன்றாய் அவர்கள் அறிந்திருந்தார்கள். जो महायाजक और शास्त्री वो भी इस वचन को जानते थे। அவர் பெத்லெஹேம்ல பிறப்பார்னு தெரியும், वे लोग जानते थे कि वो बेथलेहम में जन्म लेगा, கிறிஸ்து பிறப்பார் என்ற அந்த வார்த்தைகளை அவங்க और அறிந்திருந்தார்கள். वे लोग भी जानते थे कि मसीह जन्म लेगा, அவங்களுக்கு என்ன இல்லை என்றால் விசுவாசம் இல்லை. लेकिन उनके अंदर कोई विश्वास नहीं था। ஆனால் இவர்களுக்குள்ள ஒரு விசுவாசம், அந்த நட்சத்திரம், அது இயேசுக்கு ஒரு அடையாளம் இருக்கு, அந்த ராஜாவுக்கு அடையாளம் என்று அவரை பார்க்கணும் என்ற ஒரு விசுவாசோட நம்பிக்கையோட அவர்கள் வந்தார்கள். लेकिन इन ज्योतिषी के अंदर एक विश्वास था कि वो यीशु मसीह का जन्म, वो राजा का जन्म अब होने वाला है। ஹல்லேலூயா. हालेलुया। நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள கர்த்தர்
கர்த்தர் பார்க்க आज लोग விரும்புகிறார். कहते हैं कि परमेश्वर हमारे अंदर ऐसे विश्वास को देखना चाहता வாழ்த்து है இருக்கணும். இரண்டாவது கர்த்தர் மேல ஒரு பெரிய விசுவாசம் இருக்க வேண்டும். और वचन का भी बुद्धि और ज्ञान होना चाहिए और दूसरी बात हमारे अंदर विश्वास होना जरूरी है வார்த்தை அறிகிறது மாத்திரமல்ல, கர்த்தர் மேல ஒரு விசுவாசம் இருக்க, அவருடைய வார்த்தை மேல பெரிய விசுவாசம் இருக்க और வேண்டும். वचन का ज्ञान और बुद्धि होना चाहिए उसके साथ ही विश्वास भी हमारे जीवन में होना ஏன் चाहिए இந்த மற்ற ஜனங்கள் எல்லாம் ஆசாரியர்கள் விசுவாசியாமல் போனார்கள்? और दूसरे जो याजक थे और शास्त्री वो क्यों विश्वास नहीं किए ஏன் அவங்களுக்கு ஒரு பெரிய விசுவாசம் இல்லை उनके अंदर क्यों विश्वास नहीं था என்றால் அந்த நிலைமை அந்த நாட்களிலே அப்படி காணப்பட்டது. क्योंकि इन दिनों में परिस्थिति वैसी थी ஒரு அந்த மல்கியாக்கு பிறகு இயேசுவின் பிறப்பு வரை ஒரு 400 வருடங்கள் கிட்டத்தட்ட தேவன் யாருக்கும் வெளிப்படவில்லை என்று நாம் பார்க்கிறோம். मलकी के बाद 400 वर्ष तकरीबन यीशु मसीह कौन था इस बात को कोई नहीं जानता था கர்த்தருடைய தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் அல்ல, परमेश्वर की जो प्रतिज्ञा के वचन नहीं இல்ல மற்ற தீர்க்கதரிசிகள் அல்ல, और दूसरे भविष्यवाणी नहीं அப்படி 400 வருடங்கள் சில இருண்ட வருடங்கள் என்று அப்படி சொல்லுகிறார்கள். और वो कहते कि 400 वर्ष जो था एक अंधेरा भरा एक समय था. இந்த 400 வருடங்கள்ல கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் பேசாமல் இருக்கும்போது ஜனங்களோ கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் போனார்கள். 400 वर्ष जब परमेश्वर बात नहीं किए तब जो लोग थे उनके अंदर विश्वास कम हो गया था இஸ்ரவேலுடைய நிலைமையோ ஒரு மோசமான நிலைமையில மாறிக்கொண்டிருந்தது. और इस्राएल की परिस्थिति बहुत बिगड़ गई थी மறுபடியும் அவங்களுக்கு ஒரு ராஜா பிறப்பார் என்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வந்தது. और उनके मन में अब एक संदेह आने लगा कि क्या राजा का जन्म होने वाला है या नहीं. ஆனால் ஏசாயா 11வது அதிகாரம் 1வது வசனத்துல, लेकिन यशायाह 11 अध्याय के पहले वचन में ஏசாயா 11வது அதிகாரம் 1வது வசனத்துல यशायाह 11 अध्याय के पहले वचन में கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது. परमेश्वर का वचन इस प्रकार से आता है ஏசாயா சொல்லுவார், ஈசாயினுடைய அடிமரம் எப்படி இருக்கிறது, और यीशु के जो टूट में से क्या होगा. ஒரு காலத்துல பெரிய மரமா இருந்த அந்த ஈசாவுடைய அந்த குடும்பம் ஒரு மரத்தை போல இருந்த நல்ல செழிப்பான நல்ல ஆசீர்வாதமா இருந்தது. और ईशा का एक परिवार जो बड़ा एक पीढ़ी था, ஆனா இப்ப அது எப்படி காணப்படுகிறது? लेकिन अब वो कैसा हो गया है. ஒரு அடிமரத்தை போல ஒரு வெட்டப்பட்ட ஒரு மரத்தை போல காணப்படுகிறது. और एक जड़ से निकला एक शाखा के समान अब है. அந்த 400 வருடங்கள் கூட ஒரு பெரிய அடையாளம் இல்லாமல் இருந்தார்கள். तो 40 वर्ष तक इस्राएल के जीवन में कोई भविष्यवाणी कोई संदेह ये नहीं था. ஜனங்கள் அப்படி காணப்பட்டார், அப்படிப்பட்ட நிலைமையில காணப்பட்டார்கள். तो अब इस्राएल का ऐसे एक परिस्थिति थी, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, लेकिन परमेश्वर का वचन कहता है அப்படி அந்த அடி மரத்துல இருந்து என்ன துளிர்க்கும் என்றால் ஒரு துளிர் தோன்றி ஒரு வேர்கள் அதுல இருந்து வரும். यीशु के टूट में से एक डाली फूट அந்த निकलेगी, கிளை அதுல இருந்து செழிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். उसके जड़ में से एक शाखा निकल आएगी. ஹல்லேலூயா. हालेलुया. எல்லாம் முடிந்தது என்று வெட்டப்பட்ட நிலைமையில காணப்பட்ட அந்த மரத்தை அப்படி கர்த்தர் மாற்ற முடியும் என்றால், और एक पेड़ जो कटे हुए परिस्थिति में था उसे अगर परमेश्वर फिर बांध सकता है तो எத்தனை சொல்றீங்க என் வாழ்க்கையில கூட கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும்? विश्वास करते परमेश्वर हमारे जीवन में भी ऐसा कर सकता है. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த வார்த்தைகளை ஆசாரியர்கள் நம்பவில்லை. इन बातों को वो जो शास्त्री जो याजक थे वो नहीं विश्वास அவர்கள் किए, விசுவாசிக்க முடியவில்லை. वे लोग विश्वास नहीं कर पाए थे. ஏனென்றால் அது மரமா இருந்த விசுவாசி எதிர்ப்பார்கள். क्योंकि अगर वो पेड़ होता तो विश्वास करते हैं, ஆனா இப்ப ஒன்றுமில்லாமல் அடிமரத்தை போல இருக்கும்போது ஒரு 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 பிரான்ச் கூட பார்க்காமல் இருக்கும்போது लेकिन अब उस डाली में कोई शाखाएं भी नहीं थी, इसलिए அவங்க நினைத்தாங்க அவ்வளவுதான் முடிவு, இவ்வளவுதான் இப்படிதான் இருக்கும் என்று யோசித்தார்கள். उनको लगा कि अब ये अंत होगा. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அப்படிப்பட்ட அடிமரத்துல இருந்து ஒரு கிளை எழும்பி அது செழிக்கும். लेकिन परमेश्वर कहता है जड़ में से एक शाखा निकल कर फलवंत होगी. ஹல்லேலூயா. हालेलुया. எத்தனை பேர் விசுவாசி உங்க வாழ்க்கையில கூட கர்த்தர் அப்படி செய்ய लोग विश्वास करते हैं कि आपके जीवन में भी परमेश्वर ऐसा कर सकता है. ஹல்லேலூயா. हालेलुया. ஆகையால் எல்லாமே அப்படி ஒன்றுமில்லாமல் இருக்கும்போது யோசிக்காதாங்க அது கர்த்தர் மாற்றவே முடியாது என்று யோசிக்காதாங்க. और इसलिए जब आपके जीवन में ऐसे परिस्थिति हो तो आप ये ना समझो कि परमेश्वर से बदल नहीं ஒருவேளை सकता. अनेक நாட்களே அது அப்படியே இருக்கலாம். शायद बहुत दिनों तक आपकी परिस्थिति ऐसे हो सकती எப்படி है 400 வருடங்கள் கிட்டத்தட்ட அப்படியே இருந்தது யார்? जैसे 400 वर्ष तक एक टूटे हुए परिस्थिति के समान हो इस्राएल का जीवन அப்படி था, अनेक நாட்களே உங்க வாழ்க்கை அப்படி காணப்படலாம். वैसे आपका जीवन भी अब हो सकता है. அதற்காக கர்த்தர் ஒன்றுமே செய்ய மாட்டாது அப்படி நீங்க யோசிக்க கூடாது. लेकिन आप ये ना समझो कि परमेश्वर उसके लिए कुछ नहीं करेगा. கர்த்தர் ஒரு கிளையை எழும்ப செய்ய முடியும். परमेश्वर जड़ में से एक शाखा को बाहर निकाल फलवंत हालेलुया. करेगा. हालेलुया. எத்தனை நம்முடைய கர்த்தர் மறுபடியும் பெரிய மரத்தாய் கர்த்தர் மாற்ற लोग विश्वास करते हैं परमेश्वर उसे फिर एक बड़े पेड़ के समान खड़ा करेगा. ஹல்லேலூயா. हालेलुया. ஒருவேளை டாக்டர்ஸ் கூட சொல்லிருக்கலாம் இது ஒன்றுமே இதுல நடக்காதுன்னு சொல்லலாம். शायद डॉक्टर साहब से कहे होंगे कि इसके बाद आप कुछ नहीं होने वाला. இல்ல டீச்சர்ஸ் உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லலாம் உங்க வாழ்க்கையில ஒன்றுமே நடக்காது. टीचर्स आपके बच्चों के बारे में कह सकते हैं कि इनके जीवन में कुछ नहीं होगा. ஜனங்கள் உங்க வாழ்க்கையை பார்த்து சொல்லலாம் இது அப்படியே இருக்கும் ஒரு அடிமரத்தை போல இருக்கும். या लोग आपके जीवन के बारे में कह सकते हैं कि तुम्हारे जीवन में कुछ बदलने नहीं वाला. கிறிஸ்துமஸ் நாள் நீங்க விசுவாசிக்கணும் கர்த்தர் ஒரு கிளை எழும்ப போல செழிக்க முடியும். इस क्रिसमस के दिन में आपको विश्वास करने की जड़ में से परमेश्वर एक शाखा को निकालकर फलवंत करेगा. ஹல்லேலூயா. हालेलुया. ஆனா இந்த ஆசாரியர்கள் ஒரு விசுவாசம் நம்பிக்கை இல்லாமல் போனார்கள். और वो जो याजक और शास्त्री थे उनके जीवन में कोई विश्वास नहीं था. ரோமர் 4வது அதிகாரம் 17வது வசனத்துல रोमियो 4 अध्याय के 17 वचन में ரோமர்
4:17 வசனம் தேவன் யார் என்று நாம் பார்க்கிறோம். और यहाँ परमेश्वर कौन है हम पढ़ते हैं ரோமர் 4வது அதிகாரம் 17வது வசனத்துல रोमियो 4 अध्याय 17 वचन में, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அவர் அழைக்கிற தேவன். और जो नहीं है उसे है कर वो पुकारता है, எதெல்லாம் இல்லை என்று பார்க்கிறோமோ அதை இருக்கிற என்று தேவன் பார்த்து அதை அழைக்கிறார். और जो बात नहीं है उसे वो है कर वो मानता है. அல்லேலூயா. हालेलुया. எத்தனை பேர் அவரை விசுவாசிக்கிறீங்க? आज के दिनों में इसको विश्वास करते हैं. அந்த ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை அப்படித்தான் விசுவாசித்தார். अब्राहम परमेश्वर के वचन को ऐसे ही विश्वास किया था. சாராவுடைய கர்ப்பம் செத்த நிலைமையில இருந்தாலும் கூட, जब सारा का गर्भ मरे हुए परिस्थिति में था, அவர் முதிர் வயதான ஒரு அந்த பிள்ளை பேருக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்போது, उस बुजुर्ग समय में बच्चे जन्म लेने का कोई उसका एक आशा नहीं था, தேவனுடைய அந்த விசுவாசமான வார்த்தைகளை அவர் விசுவாசித்தார். परमेश्वर के विश्वास की उस बातों को उस पर विश्वास किया. இல்லாதவைகளை இருக்கிறத போல அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை ஆபிரகாம் जो விசுவாசித்தார். नहीं है उस पर है करके जो परमेश्वर ने किया उन बातों पर उसने विश्वास किया. அல்லேலூயா. हालेलुया. எத்தனை பேர் சொல்றீங்க அப்படிப்பட்ட தேவனை நான் ஆராதிக்கிறேன், நான் लोग कहते हैं कि விசுவாசிக்கிறேன்? ऐसे एक परमेश्वर की आज मैं आराधना करता உங்க हूँ. இல்லாதவைகளை நீங்க கூட இருக்கிறது என்று பார்த்து நீங்க அவரை ஆராதிங்க. आपके पास जो नहीं है उसे आप है कर आप प्रार्थना कीजिए. அல்லேலூயா. हालेलुया. எத்தனை பேர் சொல்றீங்க இல்லாததை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன்? लोग कह सकते हैं कि जो नहीं है उसके बारे में चिंता नहीं करूंगा. இன்னைக்கு ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம், ஆனா இருக்கும் என்று நீங்க விசுவாசிங்க. शायद आज आपके पास नहीं है लेकिन आप विश्वास करें कि वो आपके पास है. எதை நீங்க எதிர்பார்க்கலங்க அது இருக்கிறது போல நீங்க அழைத்து நீங்க பேசுங்க. जो आपके पास नहीं है जो अपेक्षा करते हैं उसे है कर आप मांगे. ஒருவேளை நல்ல பலவீனத்தோட வந்திருக்கலாம், நீங்க சொல்லுங்க கர்த்தர் எனக்கு நல்ல பலத்தோட என்னை வைத்திருக்கிறார். शायद आप कमजोरी के साथ आए हो लेकिन आप कहे कि परमेश्वर ने मुझे अच्छा बल दिया है. ஒருவேளை நஷ்டத்தை சந்தித்து இருக்கலாம், நீங்க சொல்லுங்க கர்த்தர் என்னை நல்ல ஒரு வெற்றியை கர்த்தர் வைக்கிறார். शायद आपने नुकसानों का सामना किया लेकिन आप कहिए कि परमेश्वर ने मुझे विजय किया है. நல்ல லாபத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்று நீங்க விசுவாசத்தோட பேச और வேண்டும். परमेश्वर अच्छा एक लाभ दे रहा है ऐसा विश्वास के साथ आप कहिए. ஏனென்றால் நாம் அவரை விசுவாசிக்கிறோம், அவர் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன். क्योंकि वो परमेश्वर जो नहीं है उसे है कर पुकारता है. அல்லேலூயா. हालेलुया. அடிமரம் தான், ஆனால் இல்லாதவைகளை கர்த்தர் என்ன சொல்றார் என்றால் அதுல இருந்து ஒரு கிளை எலும்பி செழிக்கும். वहां पर पेड़ तो नहीं था लेकिन शाखा है उसमें से एक फलवंत करेगा. அப்ப இன்னைக்கு அந்த சாஸ்திரிகள் போல நாம் என்ன செய்யணும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். तो आज उन ज्योतिषी के समान हमें परमेश्वर के वचन पर विश्वास करना है. கர்த்தர் சொல்றார், நிலைமைகளை பார்க்கும்போது நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இல்லாதவைகளை கர்த்தர் உருவாக்குவார் என்ற ऐसा விசுவாசம். विश्वास करते हैं मेरे पास जो नहीं है उसे परमेश्वर करेगा. இரண்டாவது, ஏன் இந்த ஆசாரியர்கள் அவர்களுக்குள்ள அந்த நம்பிக்கை விசுவாசம் இல்லாமல் போனது? और दूसरी बात वो जो याजक और शास्त्री के जिनमें क्यों विश्वास नहीं था. மீகா 5வது அதிகாரம் 2வது வசனத்துல, मीका 5वां अध्याय के दूसरे वचन में, மீகா 5:2 வசனத்துல, मीका 5वां अध्याय के दूसरे वचन में, யூதேயாவில் உள்ள அந்த ஆயிரங்களுக்குள்ள சிறியதா இருந்தும், और तू ऐसा छोटा है कि यहूदा के हजारों में गिना नहीं जाता. அந்த யூதேல சிறு ஒரு பெத்லெஹேம் அந்த ஊர்ல இயேசு பிறப்பார். और यहूदा के हजारों में एक छोटे से एक शहर में बेथलेहम में यीशु मसीह जन्म लेगा. இஸ்ரவேல் ஆளுகிறவர் எங்க பிறக்கணும்? ஒரு எருசலேம் போல ஒரு மகா பெரிய ஒரு அந்த நகரத்துல பிறக்க வேண்டும். और इस्राएल पर राज करने वाला जो राजा है वो बेथलेहम जैसे एक छोटी जगह पर नहीं जन्म लेना था. ஒரு பெத்லெஹேம் போல சிறிய ஊர்ல அவர் பிறக்க கூடாது. एक बेथलेहम के जैसे एक छोटे से शहर में उसे जन्म नहीं लेना था. அப்படி அந்த சிறிய ஊர்ல அவர் பிறப்பார் என்று अनेक பேர் என்ன செய்ய ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. लेकिन उस बात को बहुत से लोग स्वीकार नहीं कर पाए. இயேசு பிறக்க எந்த இடத்தை அவர் தெரிந்து கொண்டார் என்றால் பெத்லெஹேமாக சின்ன ஊரை அவர் தெரிந்து கொண்டார். लेकिन यीशु मसीह ने अपने जन्म के लिए बेथलेहम जैसे एक छोटे से शहर को चुना. हालेलुया. हालेलुया. எத்தனை சொல்லுங்க இயேசு சின்ன சின்ன காரியங்களை அவர் தெரிந்து கொள்கிறார். लोग कह सकते कि ये परमेश्वर छोटे छोटे चीजों को चुनता है. தேவன் பெரிய காரியங்களை மாத்திரம் அவருக்காக பயன்படுத்துவார், தெரிந்து கொள்வார். அப்படி இல்லை, சின்ன காரியங்களை அவர் பயன்படுத்த முடியும். ऐसा नहीं कि परमेश्वर बड़े चीजों को ही चुनता है लेकिन छोटी चीजों को वो इसकी महिमा के लिए चुनता है. हालेलुया. हालेलुया. அந்த எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயம் இருந்தது. उस यरूशलेम में परमेश्वर का मंदिर था. அங்கே அவர் பிறந்திருக்கலாம். वहां पर शायद यीशु मसीह जन्म ले सकते थे. பெத்லெஹேம்ல அந்த சின்ன ஊர்ல அவர் பிறக்க அவர் அந்த சித்தமானார். लेकिन बेथलेहम के छोटे से गांव में यीशु मसीह जन्म लिया. हालेलुया. हालेलुया. நாம் அந்த சங்கீதம் 78வது சங்கீதம் 70வது வசனத்துல, और भजन संहिता 77 का 70 में, 78வது சங்கீதம் 70வது வசனத்துல भजन संहिता 70 के 70 में, தாவீது அந்த ஆடுகளை மேய்க்கும் போது जब दाऊद उस भेड़ को चरा रहा था அவனுடைய தகப்பன் கூட ஒரு பெருசை எண்ணவில்லை. तो उसके पिता भी उसको गिनता नहीं था. அவர் உயர்த்த அவருக்கு விருப்பம் அல்ல. और दाऊद को ऊंचा उठाने के लिए उसका मन की इच्छा नहीं थी. அவனை யார் தெரிந்து கொண்டார் என்றால் தேவன் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ऐसी परिस्थिति में परमेश्वर ने दाऊद को चुना था. அவன் ஒண்ணுக்கு உதவாத ஒரு சின்னவன் என்று தள்ளப்பட்ட அவனை தேவன் தெரிந்து கொண்டார். दाऊद जो किसी के लिए भी योग्य नहीं था लेकिन
उसको परमेश्वर ने चुना था। ஆடுகளை மேய்க்கிறவன் அவருடைய சொந்த ஜனங்களை மேய்க்க கர்த்தர் மேய்ப்பராக அவனை வைத்தார். जो भेड़ को चरा था परमेश्वर उसके लोगों को चराने के लिए दाऊद को चुन लिया था। ஹல்லேலூயா हालेलुया। நம் தேவன் சின்ன சின்ன காரியங்களை அவர் தெரிந்து கொள்கிற தேவன். इन लोग कैसे हमारा परमेश्वर छोटे चीजों को चुनता है। गिदोனை பார்த்து அவர் தெரிந்து கொள்ளும்போது அவன் சொல்றான் நான் எப்படிப்பட்டவன் என்றால் நான் சிறியவன். और वो जब परमेश्वर सुना तो वो कहता कि मैं तो छोटा हूं। ஆனால் கர்த்தர் அவனைதான் அவருடைய அந்த தீர்மானத்துக்காக தெரிந்து கொண்டார். परमेश्वर ने उसे अपनी योजना के लिए चुना था। हालेलुया हालेलुया। மீகா 5:2 வசனத்தை நாம் வாசித்தோம். मीका 5:2 में हमने पढ़ा யூதேயாவில் உள்ள ஆயிரங்களே சிறியதா இருக்கிறாய், यहूदा के हजारों में तू छोटा है। ஆனால் மத்தேயு 2வது அதிகாரம் 6வது வசனத்துல, लेकिन मत्ती दूसरा अध्याय के 6ठे वचन में, மத்தேயு 2வது அதிகாரம் 6வது வசனத்துல मत्ती दूसरा अध्याय के 6ठे वचन में அதே வார்த்தைகளை தீர்க்கதரிசனத்தை இங்க எப்படி வாசிக்கிறோம் என்றால், उसी भविष्यवाणी को यहाँ पर हम कैसे पढ़ते हैं? யூதாவின் பிரபுகளிலே நீ எப்படி அல்ல சிறியது அல்ல. यहाँ पर लिखा है कि यहूदा के अधिकारियों में तू सबसे छोटा नहीं है। அங்க நாம் பார்த்தோம் நீ எப்படிப்பட்டவன் என்றால் சிறியவன் என்று பார்க்கிறோம். वहाँ पर मीका में पढ़ा कि वो यहूदा के सबसे छोटा था। ஆனால் இயேசுக்கு பிறப்பின் பிறகு நாம் பார்க்கிறோம் யூதாவின் பிரபுக்களை நீ எப்படி அல்ல என்றால் சிறியது அல்ல. लेकिन यीशु मसीह के जन्म के बाद हम पढ़ते कि यहूदा के अधिकारी में वो सबसे छोटा नहीं था। இயேசுவின் பிறப்பு அந்த வார்த்தைகளை எப்படி மாற்ற முடியும் என்றால், अगर यीशु मसीह का जन्म उस शब्द को बदल सकता है तो எனக்குள்ள அவர் இருக்கிறதுனால நான் கூட சிறியவன் அல்ல. आज के लोग कहते हैं कि यीशु मसीह मेरे अंदर है, अब मैं छोटा नहीं हूँ। ஒருவேளை நாம் சிறியவனா தான் ஜனங்களுடைய பார்வையில இருக்கலாம், शायद हम मनुष्य की दृष्टि में छोटे हो सकते हैं, உண்மையாய் நாம் சிறியவர்களாய் தான் இருக்க முடியும், शायद हम सच्ची में छोटे हो सकते हैं, ஆனால் அவர் நமக்குள்ள பிறந்ததனால நான் இன்னைக்கு எப்படி இல்லை என்றால் சிறியவர்களாய் लेकिन இல்லை. क्योंकि यीशु मसीह हमारे जन्म लिए इसलिए आज हम छोटे नहीं हैं। ஹல்லேலூயா हालेलुया। பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீங்க சிறியதல்ல, बाजू में देख करके आप छोटे नहीं हो, நீங்க பெரியவர் நீ சொல்லுங்க. आप बड़े लोग हैं। ஹல்லேலூயா हालेलुया। என்றால் கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்க சிறியவர்கள் அல்ல, क्योंकि यीशु मसीह आपके अंदर है इसलिए आप छोटे नहीं हो। ஹல்லேலூயா हालेलुया। இரண்டாவது பார்த்தோம் ஏன் அவர்கள் இயேசுவை பார்க்க வந்தார்கள் என்றால் உங்களுக்கு விசுவாசம் இருந்தது. और दूसरी बात हमने देखा थी वो लोग यीशु मसीह को देखने आए क्योंकि उनके अंदर एक विश्वास था। முதலாவது என்ன பார்த்தோம் ஏன் வந்தார்கள்? सबसे पहले हमने क्या देखा था? அந்த வார்த்தையை அறிந்ததனால அவர்களால கிட்ட சேர முடிந்தது. क्योंकि परमेश्वर के वचन को जानते थे इसलिए वो यीशु मसीह को देखने आए थे। இரண்டாவது விசுவாசம் இருந்ததனால நம்பிக்கை இருந்ததனால அவர்கள் வந்தார்கள். दूसरी बात उनके अंदर विश्वास था इसलिए वो यीशु मसीह को देखने आए। மூன்றாவது இவ்வளவு எல்லாம் இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாஞ்சை இருந்தது. और तीसरी बात ये सब होने के बाद भी उनके अंदर एक चाहत था। அவங்க வேணும்னா தூரத்துல இருந்து எல்லாமே கவனித்திருக்கலாம், शायद वो दूर से इन चीजों को देख सकते थे, ஜனங்களை அனுப்பி கேட்டு விசாரித்திருக்கலாம், या कुछ लोगों को भेजकर वो उस बात को पूछते थे। எப்படியாவது சொந்த கண்களால பக்கத்துல போய் கிட்ட போய் நாம் பார்க்கணும் என்ற ஒரு வாஞ்சையோடு அவர்கள் வந்தார்கள். उनकी मन की इच्छा थी कि वो सामने जाकर यीशु मसीह को देखे। हालेलुया हालेलुया। இது என்னத்தை காண்பிக்கிறது? ये क्या दर्शाता है? அவர்கள் எங்கே இருந்து வந்தார்கள்? ये लोग कहां से आए थे? முதலாவது வசனத்திலே நாம் பார்த்தோம், उस पहले वचन में देखा கிழக்கிலிருந்து அந்த சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள். और हमने पढ़ा कि पूर्व से कई ज्योतिषी यरूशलेम में आए थे। கிழக்கிலிருந்து பார்க்கும்போது கிழக்கு பக்கத்துல பாபிலோன் பர்சியா அப்படிப்பட்ட தேசங்கள் இருந்தது. अगर पूर्व में हम देखते बाबिलोन और पर्शिया जैसे देश थे, அப்படி பாபிலோன்ல இருந்து இல்ல பர்சியா அவர்கள் அங்கிருந்து வந்திருப்பார்கள், எருசலேம் வரைக்கும் வர வரைக்கும் எத்தனையோ நாட்கள் கடந்து சென்றிருக்கலாம். बाबिलोन पर्शिया से अगर वो यहाँ तक आए होंगे तो बहुत दिनों की यात्रा से वो गुजरे होंगे। நாட்கள்ல பாபிலோன்ல இருந்து எருசலேம் வரணும்னா எத்தனை நாட்கள் எடுக்கும்? उन दिनों में बाबिलोन से यरूशलेम आने के लिए कितने दिन लगते थे? எஸ்ரா 7வது அதிகாரம் 9வது வசனத்துல ஒரு நாள் நாம் ஒரு அந்த நெகேமியா கவனிக்கும் போது நாம் கவனித்தோம். इस्रा 7 के 9 में हमने एक बार पढ़ा था। எஸ்ரா 7வது அதிகாரம் 9வது வசனத்துல इस्रा 7वें अध्याय के 9वें वचन में எஸ்ரா அந்த பாபிலோன்ல இருந்து புறப்பட்டு அங்க எருசலேம் வரும்போது इस्रा जब बाबुल से लेकर यरूशलेम जब पहुंचा 4 மாதங்கள் கடந்து சென்றது। 4 महीने बीत गए थे। அப்படி ஒரே நாள்ல இந்த சாஸ்திரிகள் அந்த கிழக்குல இருந்து வந்து சேரவில்லை। तो ये जो ज्योतिषी थे एक ही दिन में वहां से नहीं आए பல थे, நாட்கள் பல மாதங்கள் அவங்க பிரயாணம் செய்து இயேசுவை பார்க்க வந்தார்கள்। कई महीनों की यात्रा के बाद वो यीशु को मिलने आए थे। ரொம்ப தூரத்துல இருந்து இயேசுவை சந்திக்க அவர்கள் வந்தார்கள்। बड़ी दूर से वो यीशु मसीह को मिलने आए थे। அவங்களுக்குள்ள என்ன இருந்திருக்கும்? तो उनके अंदर क्या था? ஒரு பெரிய வாஞ்சை, தூரமா இருந்தாலும் கூட நாம் நெருங்கி போய் அவரை பார்க்க उनके मन में बड़ी चाहत इच्छा थी कि हम यीशु मसीह को जाकर मिले। हालेलुया हालेलुया। ये சபையில கூட தூரத்துல இருந்து எத்தனையோ பேர் வராங்க। इस कलीसिया में बहुत दूर से बहुत लोग आते हैं। हालेलुया हालेलुया। சில பேர் ஒருவேளை டோம்பிவில இருந்து வராங்க, कुछ लोग डोंबिवली से आते हैं, சிலர் பத்லாப்பூர்ல இருந்து வராங்க, कुछ लोग बदलापुर से आते हैं, சிலர் பாண்டுப்ல இருந்து வராங்க, कुछ लोग बांडुप से आते हैं। அப்படி தூரத்துல இருந்து ஜனங்கள் இங்க ஆராதிக்க வராங்க। यहाँ पर आराधना करने के लिए भी दूर
दूर दूर से लोग आते हैं। ஹalleluya. हालेलुया। நீங்க காலையில கூட ரொம்ப சந்தோஷம், தூரத்துல இருந்து கூட நீங்க கர்த்தரை ஆராதிக்க और வந்திருக்கிறீங்க. आज सुबह ही बड़ी आनंद की बात है कि इतने दूर से आप परमेश्वर की आराधना करने आए। हालेलुया। சரிமறையில இருந்து, அம்பர்நாத்ல இருந்து, அவ்வளவு தூரத்துல அந்தேரியில இருந்து இவ்வளவு காலையில நீங்க வந்திருக்கிறீங்க. और अंबरनाथ जरीमरी अंधेरी से भी आप आए हैं। ஏன் என்னத்தை காண்பிக்கின்றால் வாஞ்சையை காண்பிக்கிறது. तो ये आपके मन की इच्छा और चाहत को दर्शाता है। எப்படியாவது அந்த சபையில போய் நான் என் சகோதர சகோதரி கூட நான் தேவனை ஆராதிக்க வேண்டும். कलीसिया में आकर मेरे भाई बहनों के साथ मैं कैसे भी परमेश्वर की आराधना करूं। ஹalleluya. हालेलुया। ஒருவேளை 2-3 பஸ் மாறி கஷ்டமாய் கடினமான பிரயாணத்தோட நீங்க வந்திருக்கலாம். शायद 2-3 बस छोड़कर आप ट्रेन से पकड़कर भी आए होंगे। ஆனால் கர்த்தரை ஆராதிக்க நீங்க எவ்வளவு தூரமா இருந்தாலும் கூட நீங்க வர ஆயத்தமா இருக்கிறீங்க. लेकिन परमेश्वर की आराधना करने के लिए चाहे आप जितने भी दूर हो आप आने के लिए इच्छित हैं। ஹalleluya. हालेलुया। அப்படி இவர்கள் கூட ஒரு பெரிய வாஞ்சை, தூரமா இருக்கிற நாங்கள் என்ன செய்யணும் என்றால் சமீபமாய் போய் இயேசுவை பார்க்க तो इन வேண்டும். ज्योतिषी के मन की इच्छा थी कि हम कैसे भी यीशु मसीह को पास जाकर எனக்கு देखें। எத்தனை பேருக்கு ஒரு வாஞ்சை, அவர்களை போல நான் இயேசுவை இன்னும் நான் நெருங்க आज வேண்டும். के लोग मन की इच्छा कि मैं ज्योतिषी के समान यीशु मसीह को निकट जाकर எத்தனை देखूं। பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்கிறது? कितने जन की ऐसी एक इच्छा है। இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை கொண்டு इस வருவீராக. क्रिसमस में परमेश्वर ऐसी एक चाहत मुझे दो। ஒருவேளை எனக்கு நீங்க தூரமாய் காணப்படலாம். शायद आज बहुत दूर आप हो सकते हैं। ஆவிக்குரிய வாழ்க்கையில இயேசுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய தூரம் காணப்படலாம். आत्मिक जीवन में आपको और यीशु के बीच में बड़े दूर भी हो ஆனா सकती है। இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. இந்த சாஸ்திரிகள் எப்படி இயேசுவை நெருங்கி பார்க்கணும் என்ற ஒரு வாஞ்சையோடு வந்தார்களோ, நான் அவரை நெருங்கி பார்க்க लेकिन விரும்புகிறேன். आज एक निर्णय लो, जैसे ज्योतिषी यीशु मसीह को मिलने आए थे वैसे हम भी यीशु के निकट आएंगे। ஹalleluya. हालेलुया। நீங்க எவ்வளவாய் கர்த்தருக்கு நெருங்கி வாழ்வீர்களோ அவ்வளவாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம், உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். आप जितना यीशु मसीह के निकट होते उतना ही परमेश्वर आपके जीवन को आशीष करेगा। யாத்திராகமம் 3:2 வசனத்துல, निर्गमन 3 अध्याय के दूसरे वचन में, யாத்திராகமம் 3:2ல அந்த மோசேயோ என்னத்தை பார்க்கிறார்? निर्गमन 3 अध्याय के दूसरे वचन में मूसा ने क्या देखा? முட்செடி நடுவிலே அந்த அக்கினி ஜுவாலையை அவர் கவனிக்கிறார். कटीली झाड़ी के बीच में उसने एक आग को देखा, ஆனால் தூரத்துல இருந்து அவர் கவனிக்கிறார். लेकिन वो दूरी से उस चीज को देख रहा था। கர்த்தருடைய விருப்பம் என்னென்றால் மோசே எங்க வரணும் என்றால் பக்கத்துல வர வேண்டும், நான் அவன்கிட்ட பேச வேண்டும், என்னுடைய அந்த தரிசனத்தை சொல்ல வேண்டும். लेकिन परमेश्वर चाहता था कि वो मूसा उसके निकट आकर उसके दर्शन को देख पाए। தூரத்துல இருந்து அவன் போகவில்லை. அவன் என்ன செய்கிறான் என்றால் எப்படியாவது நான் பக்கத்துல இருந்து பார்க்க வேண்டும். और वो दूरी से नहीं, वो चाहता था कि मैं नजदीक जाकर उसे देखूं। 3வது வசனத்துல அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருந்தது? तीसरे वचन में कैसा एक चाहत था நான் उसके இன்னும் अंदर, தூரமாய் போகணும் அப்படி அல்ல. और मैं और दूर जाऊं ऐसा नहीं। யாத்திராகமம் 3:3 நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். वो कहता है कि मैं उस निकट जाकर उस अद्भुत को देखूं। அந்த கர்த்தருடைய சமூக கர்த்தன் முச்சை நடுவில் இருந்து அவர் பேசுகிறார், பக்கத்துல போய் நான் பார்க்க வேண்டும். और उस कटीली झाड़ी के बीच में उस आग से परमेश्वर बात करे, उसे मैं निकट जाकर देखूं। அதுக்காக அந்த கர்த்தர் அந்த அற்புத காட்சியை அவனுக்கு और காண்பிக்கிறார். इसलिए वो अद्भुत एक पिक्चर उसको परमेश्वर दिखाता ஒரு है। அக்கினி இருந்தாலும் கூட அந்த முட்செடி அழியாமல் அது வெந்து போகாமல் और இருந்தது. वहां पर आग है तो भी वो जो झाड़ी है वो जला नहीं था। ஹalleluya. हालेलुया। ஏன் கர்த்தர் இதை காண்பிக்கிறார்? परमेश्वर क्यों इसे दिखाता है? எப்படியாவது அவன் நெருங்கி வர வேண்டும், நான் அவன்கிட்ட பேச வேண்டும் என்று கர்த்தர் செய்கிறார். कि मूसा कैसे भी निकट आए और परमेश्वर उसे बात कर पाए। கிறிஸ்துமஸ் ஆராதனையில கர்த்தர் உங்களை ஏன் இங்க கொண்டு வந்திருக்கிறார்? इस क्रिसमस की आराधना में आपको परमेश्वर ने यहाँ पर क्यों लाया है? எப்படியாவது நீங்க இன்னும் அவருக்கு கிட்ட சேரும், நெருங்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களை कि आप और परमेश्वर के வந்திருக்கிறார். निकट हो जाओ, इसलिए परमेश्वर ने आपको यहाँ पर लाया है। ஹalleluya. हालेलुया। அங்க வைத்து தான் அவன் கிட்ட வரும்போது தான் கர்த்தர் அவர்கிட்ட பேச ஆரம்பித்தார். और जब वो निकट आए तब परमेश्वर उसे बात करने लगे, அவருடைய அழைப்பை அவர்கிட்ட சொன்னார். और परमेश्वर ने उसके बुलाहट के बारे में उसे बताया। தரிசனத்தை அவர்கிட்ட சொன்னார். परमेश्वर ने उसके दर्शनों को बताया। ஜனங்களை வெளியே அந்த எகிப்தில இருந்து கொண்டு வரணும், நீ அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு போகணும் என்ற அந்த தரிசனத்தை சொன்னார். परमेश्वर ने दर्शन बताया कि इस्राएल को मिस्र से बाहर लाना இன்னைக்கு है। நீங்க அவரை நெருங்க கர்த்தருடைய தரிசனத்தை உங்க வாழ்க்கையில நீங்க அறிந்து आज கொள்வீர்கள். जितना परमेश्वर के और निकट होते उतने दर्शनों को आप देख पाएंगे। ஏசாயா 59வது அதிகாரம் 1வது வசனத்துல यशायाह 59 अध्याय के पहला वचन में, 2வது வசனம் 1வது வசனம் நீங்க வாசிக்கும் போது यशायाह 59 अध्याय उसके पहला और दूसरा वचन அந்த में, ஜனங்களோ நினைத்தார்கள் தேவன் நம்மளை ரட்சிக்க முடியாது, उन लोगों ने सोचा कि अब परमेश्वर हमें बचा नहीं सकता। தேவன் நம்மளை ரட்சிக்க மாட்டார் என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் போது उन्होंने जब सोचा कि परमेश्वर उन्हें बचा नहीं पाएगा, கர்த்தர் சொல்கிறார், तब परमेश्वर ने कहा எது உங்களுக்கு ஒரு பிரிவை கொண்டு வந்திருக்கிறது? कि तुम्हारे बीच में क्या एक உங்க பாவம் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்க தேவனுக்கு நடுவில் ஒரு பிரிவினை உண்டாக்கினது. और तुम्हारे पापों के कारण परमेश्वर के आपके बीच में एक अंतर आ गया है। ஏன் கர்த்தருக்கும் உங்களுக்கு ஒரு தூரம் காணப்படுகிறது? अब तुम्हारे और परमेश्वर के बीच में एक अंतर क्यों ஏன் है? உங்களுக்கு அப்படிப்பட்ட வாஞ்சை இல்லாமல் இருக்கிறது? அந்த சாஸ்திரிகளை போல ஒரு வாஞ்சை இல்லாமல் இருக்கிறது. और क्यों उन शास्त्रियों के जैसे आपके अंदर एक चाहत नहीं है? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கு
உங்களுக்கு நடுவில் ஒரு பிரிவினை கொண்டு வருகிறது. क्योंकि आपके जो अधर्म के कारण है वो परमेश्वर के आप में एक अंतर को लाता है। எவ்வளவாய் நீங்க அந்த அக்கிரமங்கள் பாவங்களுக்கு நீங்க சமர்ப்பிக்கிறீங்களோ जितना आप पाप और अधर्म के लिए अपने जीवन को सौंपते हो, அவ்வளவாய் கர்த்தர் உங்களுக்கும் அவருக்கு ஒரு தூரம் காணப்படுகிறது. तो आपको और परमेश्वर के बीच में एक दूरी आती है। பாவத்தை விரும்புகிறவன் யார் எதை விரும்ப மாட்டான்? क्योंकि जो पाप को पसंद करता है वो किसे पसंद नहीं करेगा? பரிசுத்தத்தை இல்ல தேவன் சமூகத்தை அவன் விரும்ப वो மாட்டான். पवित्रता और परमेश्वर की उपस्थिति को नहीं चाहेगा। ஆகையால் 59வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கிறோம், और इसलिए 59 अध्याय के पहला वचन में हमने देखा, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தர் கை ஒன்னு குறுகி போகவில்லை. और उनका उद्धार न हो इसलिए परमेश्वर का जो हाथ वो छोटा तो नहीं हुआ। ஏன் என் வாழ்க்கையில இப்படி கர்த்தர் ரட்சிக்கவில்லை, கர்த்தர் செய்ய மாட்டார் அப்படி அல்ல. और मेरे जीवन में क्यों परमेश्वर उद्धार नहीं कर सकता है? கர்த்தர் ரட்சிக்க சித்தமா இருந்தாலும் கூட, ஆயத்தமா இருந்தாலும் கூட, कि परमेश्वर उद्धार करना चाहे तो भी, ஜெபத்தை கேட்க ஆயத்தமா இருந்தாலும் கூட, परमेश्वर प्रार्थना को सुनने के लिए तैयार हो तो भी, ஒரு பிரிவினை கொண்டு வருகிறது, ஏதோ ஒரு தூரத்தை கொண்டு வருகிறோம் என்றால் அக்கிரமங்கள் பாவங்கள் கொண்டு வருகிறது. लेकिन हमारा जो पाप और अधर्म है वो एक दूरी को लाता है। ஹல்லேலூயா, हालेलुया। கிறிஸ்துமஸ் ஆராதனையில கர்த்தர் சிலரோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். और इस क्रिसमस आराधना में परमेश्वर बात करता है। அக்கிரமங்கள் ஒரு தூரத்தை கொண்டு வருகிறது, जो अधर्म है एक दूरी को लाता है। எத்தனை சொல்றீங்க அந்த சாஸ்திரிக்கு போல நான் இன்னும் அதிகமாய் நெருங்குவேன்? कि लोग कह सकते हैं कि उन ज्योतिषी के समान मैं परमेश्वर के और नजदीक आऊंगा। ஒருவேளை தூரமாய் வாழலாம்னு நீங்க யோசிப்பீங்க என்றால், अगर आप सोचते कि आप दूरी एक बनाए रहेंगे, சில நாட்கள் எல்லாமே நல்லா போகும், कुछ समय तो अच्छा चलेगा, எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். आपके जीवन में सब आशीषें होंगे। லூக்கா 15:13வது வசனத்துல, लूका 15 अध्याय के 3 वचन में, லூக்கா 15வது அதிகாரம் 13வது வசனத்துல, लूका 15 अध्याय के 13 वचन में, அங்க அந்த இளைய மகனோ அவன் எல்லாவற்றையும் அவன் சேர்த்துக் கொள்கிறான். वहां पर जो छोटा पुत्र था सब कुछ उसने इकट्ठा இந்த किया। ஆசீர்வாதங்கள் எனக்கு போதும், उतने आशीष उसके लिए இப்ப काफी நான் थी। சுயத்துல வாழ முடியும், अब उसने सोचा कि मैं खुद से जी लूंगा। தகப்பனுடைய அந்த லீடிங் வேண்டாம் எனக்கு, अब उसके पिता के अगुवाई की जरूरत नहीं है, தகப்பனுடைய அந்த வீட்டு எனக்கு வேண்டாம், पिता का घर की जरूरत नहीं है, தகப்பனுடைய அந்த கட்டுப்பாடு எனக்கு வேண்டாம், पिता के कोई भी उस रुकावट की जरूरत नहीं है। என்கிட்ட தான் எல்லாமே இருக்கிறது, நான் எல்லாமே சேர்த்துக்கிறேன், நானே வாழ்வேன் என்று அவன் போனவன். उसने सोचा कि अब मेरे पास सब कुछ है, मैं अकेले जाकर जी सकता சில हूँ। நாட்கள் நன்றாய் அவன் வாழ்ந்து கொண்டிருக்க, அவன் சொந்த இஷ்டத்தின்படி அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். कुछ दिन वो अपने मन के अनुसार वो चल रहा था, ஆனால் தூரமாய் போகும்போது அவனுடைய ஆஸ்தி எல்லாம் அழித்து போட்டு அவனுடைய வாழ்க்கையில குறைவுகள் காணப்பட்டது. लेकिन जब वो एक दूसरे देश में गया तो वहां पर सारे उन आशीषों को खो दिया और अकेले पड़ गया था। ஹல்லேலூயா, हालेलुया। உங்க வாழ்க்கையில கூட தூரமா இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கும் என்றால் உங்க வாழ்க்கை குறைவுகளோடு காணப்படலாம். आज आपकी जीवन में ऐसी दूरी हो सकती है परमेश्वर आपके बीच में, तो आपके जीवन में भी कुछ कमियां हो सकती है। கிறிஸ்துமஸ் ஆராதனையில கர்த்தர் உங்களை சமீபமாய் அழைக்கிறார். तो इस क्रिसमस आराधना में परमेश्वर आपको और निकट बुलाता है। சொல்லுங்க, வருகிற நாட்களில் இன்னும் கர்த்தரை நெருங்கி நான் வாழ लोग போகிறேன். कह सकते हैं आने वाले दिन में और परमेश्वर के निकट होकर जीऊंगा। ஒரு ஞாயிறு ஆராதனை கூட நான் விட்டு தவறி போக மாட்டேன். एक भी इतवार की आराधना को मैं मिस नहीं ஒவ்வொரு करूंगा। நாளும் அவருடைய சமூகத்துல நேரத்தை செலவழிப்பேன். कह सकते हैं कि हमें हर दिन परमेश्वर की उपस्थिति में समय கொஞ்சம் बिताऊंगा। கரத்தையாவது உயர்த்தி சொல்லலாமா? अपने हाथ को उठाकर कहे, சாஸ்திரிகள் போல வாஞ்சவங்களுக்குள்ள கொண்டு வாங்க. उन ज्योतिषी के समान परमेश्वर एक चाहत को हमें வருகிற दीजिए, நாட்களில் இன்னும் அதிகமாய் உம்மை நெருங்குவேன். ताकि आने वाले दिनों में और भी तेरे निकट में आ पाऊं। தூரத்துல இந்த சாஸ்திரிகள் போல இன்னும் உமக்கு பக்கத்துல கிட்ட வந்து நான் பார்ப்பேன். और ज्योति के समान मैं और भी निकट आकर तुझे देख पाऊं। ஹல்லேலூயா. हालेलुया। எப்படி நீங்க சமீபமாய் வர முடியும்? आप कैसे परमेश्वर के और निकट आ सकते हैं? இன்னைக்கு எப்படி நீங்க தூரமா இருக்கிறவர்கள் கிட்ட வர முடியும்? आप जो दूर है वो कैसे परमेश्वर के निकट आ सकते हैं? அவர் சமூகத்துல இருக்கும்போது நீங்க அவ்வளவாய் கிட்ட சேருவீங்க. जब आप उसकी उपस्थिति में होते हो तो तब आप उसके निकट हो सकते हैं। அவருடைய ஜெபிங்க, அவருடைய ஜெப வாழ்க்கையை நீங்க ஆரம்பிங்க. जब आपके प्रार्थना और प्रार्थना जीवन को बढ़ाते तो आप परमेश्वर के और निकट जा सकते வேதத்தை हैं। தியானிங்க, அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது அதே உங்களுக்கு ஒரு நெருங்குற ஒரு அனுபவத்தை जब वचन को ध्यान करते हैं और उसकी उपस्थिति में समय बिताते तो आप परमेश्वर के और निकट हो सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। இங்க வந்திருக்க எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் எல்லா ஞாயிறு ஆராதனையில இந்த வருஷம் கடந்து यहाँ கொண்டிருக்கேன்? पर आए कितने लोग कह सकते हैं कि इस वर्ष के हर एक इतवार की आराधना में मैं आया हो? இவ்வளவு பேர் தானா? क्या इतने लोग हाथ उठाए? எல்லா ஞாயிறு ஆராதனை வந்திருக்கேன்னு எத்தனை பேர் சொல்ல ये முடியும்? लोग कह सकते हैं कि हर इतवार की आराधना में आया हो? அப்போ இன்னும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருக்கு நெருங்கி வாழ வேண்டும். तो हमें और भी परमेश्वर के निकट होना जरूरी है। ஒருவேளை சில சூழ்நிலை இருந்தாலும் கூட, शायद कुछ परिस्थिति हो जाए तो भी, ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தருடைய சமூகத்துல அதிகமா இருக்க வேண்டும். लेकिन आपके व्यक्तिगत जीवन में हर दिन आपको परमेश्वर की उपस्थिति में समय बिताना जरूरी है। சண்டைக்கு வந்து போகிறதல்ல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தருக்கும் உங்களுக்கு ஒரு நெருங்கிற ரிலேஷன் இருக்க வேண்டும். केवल इतवार के दिन आकर आराधना करना नहीं, लेकिन हर दिन आपको और परमेश्वर के बीच में एक संबंध होना जरूरी है। ஹல்லேலூயா.
हालेलुया। இந்த சாஸ்திரிகளுக்கு ஒரு வாஞ்சை, எப்படியாவது நாம் தூரத்துல இருந்து இல்ல பக்கத்துல பார்த்து இதை பார்க்க வேண்டும். इन ज्योतिषी का एक मन की इच्छा थी कि हम दूर से नहीं लेकिन निकट जाकर पर यीशु मसीह को देखें। அப்படி இவர்கள் பார்க்கும்போது और जब उन्होंने वैसा देखा, மத்திய 2வது அதிகாரம் 10வது வசனத்துல मत्ती दूसरा अध्याय के 10वें वचन में அந்த வாஞ்சையின்படி அவர்கள் அந்த நட்சத்திரம் கடந்து போகும்போது அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தார்கள். उस चाहत के अनुसार वो जहाँ पर तारा था वहाँ निकट जाकर उन्होंने देखा। ஹல்லேலூயா. हालेलुया। சில குழப்பங்கள் அவங்களுடைய அந்த பிரயாணத்துல இருந்தது. उस यात्रा में बहुत गड़बड़ी तो थी। அவங்க வந்து அந்த பெத்லெஹேம்க்கு வந்து சேர்ந்தாங்கல்ல, இங்க வேற எங்கயாவது போனார்கள்? क्या वे लोग बेथलेहम आए थे, कहीं और गए थे? முதல்ல எங்க போனார்கள்? पहले वो कहाँ गए थे? அவர்கள் எருசலேமுக்கு போனார்கள். पहले वो यरूशलेम चले गए அந்த थे। ஏரோது இடத்தில் போய் சொன்னார்கள், அந்த அந்த இடத்தை எங்களுக்கு காண்பிங்க. हेरोद के पास जाकर कहते कि उस जगह को हमें बताइए, ஏனென்றால் எங்கே பிறப்பார் அந்த அந்த பெத்லெஹேம் என்ற அந்த இடம் அவங்களுக்கு தெரியாமல் இருந்தது. क्योंकि वे लोग नहीं जानते थे कि यीशु मसीह ठीक कहाँ पर जन्म लेने वाला है। ஹல்லேலூயா. हालेलुया। பல அப்படி பிரச்சனைகள் வந்தாலும் கூட கடைசியாக இவங்க எங்கே வந்து சேர்கிறார் என்றால் அந்த பெத்லெஹேம்ல இயேசு பிறந்த இடத்துல வந்து சேர்கிறார்கள். ऐसे समस्याओं के बीच में, रुकावट के बीच में, अंत में वो बेथलेहम आकर पहुंचे थे। அப்படி அவர்கள் சேரும்போது என்ன அவங்க வாழ்க்கை எப்படி மாறினது? तो अब जब वो बेथलेहम पहुंचे तब उनका जीवन कैसे हो गया அந்த था? நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். वे लोग उस तारे को देखकर बड़े आनंदित हुए। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது இவங்களால சும்மா இருக்க முடியல, பெரிய சந்தோஷத்தால அவங்க நிரம்பினார்கள். जब उन्होंने उस तारे को देखा वो चुप नहीं रह पाए, बड़े आनंद से वो भर गए ஏன் थे। அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம், ஏன் அப்படிப்பட்ட மகிழ்ச்சி? तो उनके जीवन में ऐसा आनंद क्यों आया? அவங்க பார்க்காத நட்சத்திரத்தை பார்த்துட்டாங்களா? क्योंकि तारा पहली बार उन्होंने देखा। ஒவ்வொரு நாளும் எத்தனையோ நட்சத்திரங்களை அவங்க கவனிக்கிறவர்கள். शायद हर दिन बहुत से तारों को वो देखते होंगे, அந்த விசேஷ நட்சத்திரத்தை நாங்கள் பக்கத்துல போய் பார்த்தோம் என்று ஒரு சந்தோஷத்தோடு அவங்க நிரம்பி இருந்தார்கள். लेकिन वो इसलिए आनंदित हुए जो क्योंकि वो विशेष जो तारा था उसे वो निकट जाकर देख पाए। ஏன் இந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது மாத்திரம் ரொம்ப சந்தோஷம், மிகுந்த சந்தோஷமா இருந்தார்கள்? क्यों वे लोग उस तारे को देखकर बड़े आनंदित हुए? இந்த நட்சத்திரம் எதற்கு அடையாளம் என்றால் क्योंकि वो तारा किसका एक चिन्ह அந்த था? யூத தேசத்துக்கு ராஜா என்ற ஒரு அடையாளம் இருந்தது. यहूदा देश का जो राजा था उसका एक चिन्ह वो तारा था। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப அந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது அவங்களால சந்தோஷமா இருக்க முடியும் என்றால், तो उस तारे को देखकर अगर लोग आनंदित हुए तो அந்த நாளிலே அந்த நட்சத்திரம் அவங்களை மகிழ செய்ய முடியும் என்றால், उस दिन में अगर वो तारे के द्वारा वो आनंदित हो गए நீங்க तो எத்தனை சொன்னீங்க ஆராதனையில வந்திருக்க என்ன அவர் மகிழ செய்கிற ऐसे தேவன். लोग कह सकते हैं कि इस आराधना में आए हुए मुझे भी परमेश्वर आनंदित करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। நான் ஒரு நட்சத்திரத்தை பார்க்கல, இயேசுவை பார்க்க இங்க हम வந்திருக்கிறேன். किसी तारे को नहीं लेकिन यीशु मसीह को देखने आए हैं। எத்தனை பேர் சொல்றீங்க என் வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷம் அடைய அவர் செய்கிற ये लोग कह தேவன்? सकते हैं मेरे जीवन में बड़े आनंद से वो मुझे भरता है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படியே அந்த நட்சத்திரம் உங்களுடைய துக்கத்தை மாற்ற முடியும் என்றால், अगर वो तारा आपके दुख को आनंद में बदल सकता है तो இன்னைக்கு உங்களுடைய அவருடைய சமூகம் உங்க துக்கத்தை மாற்றி சந்தோஷமா உங்களை நிரப்ப आज முடியும். परमेश्वर की उपस्थिति भी आपको आनंद में बदल सकता है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்றால் இந்த இஸ்ரவேல் தேசம் இந்த யூதருக்கு ஒரு பெரிய ராஜா வந்துட்டார். तो अब उनके जीवन में आनंद आया क्योंकि वो यहूदा का राजा अब आ गए थे। மறுபடியும் இந்த நிலைமைகள் இப்படி இருக்காது. अब उनकी परिस्थिति वैसे नहीं होगी। எத்தனையோ நாட்கள ராஜா இல்லாத இந்த இடத்துல இயேசு ராஜாவாய் பிறந்திருக்கிறார். बहुत से साल तक कोई राजा नहीं था लेकिन वहां पर अब राजा के जन्म हुआ இப்போ है। நிலைமைகள் மாறும் என்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்தது. और उनके पास एक आशा थी कि अब परिस्थिति बदलने वाली है। ராஜாவை நாம் கண்ணால பார்க்க போகிறோம் என்ற சந்தோஷம் அவங்களுக்கு வந்தது. उनके जीवन में आनंद आया क्योंकि अब राजा को देखने वाले थे। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நமக்குள்ள எப்படிப்பட்ட விசுவாசம்? आज हमारे अंदर कैसा विश्वास நாம் है? ஆராதிக்கிற மாத்திரம் யூதருக்கு ராஜாவல்ல, हम जिसकी आराधना करते केवल वो यहूदा का राजा नहीं, உலகத்துக்கு ராஜா, ராஜாதி ராஜா पूरे அவர். संसार का वो राजा है। ஹல்லேலூயா. हालेलुया। இப்ப எத்தனை பேர் சொல்லுங்க நான் இன்னும் அதிகமாய் சந்தோஷமா तो இருப்பேன்? लोग कह सकते हैं मैं और भी आनंदित होऊंगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஏனென்றால் அவர் ராஜாதி ராஜன் என்று நான் क्योंकि அறிந்திருக்கிறேன். हम जानते हैं कि वो राजाओं का राजा है அவர் மாத்திரம் அந்த இஸ்ரவேல்களை என்னை ரட்சித்த தேவன் அவர். और केवल इस्राएल को हमारे उद्धार करने वाला परमेश्वर है। அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் அல்ல. उसके लिए असंभव कोई भी चीज नहीं है। முழு வானத்தையும் பூமியை அவர் சிருஷ்டித்த தேவன். इस स्वर्ग और इस भूमि को उसने बनाया है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கும் என்றால் நாம் இன்னும் அதிகமாய் சந்தோஷமா இருக்க अगर ऐसा வேண்டும். विश्वास है तो हम और भी आनंदित हो सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க நான் அவர்கள் அந்த சாஸ்திரிகளை பார்க்கலாம் அதிக சந்தோஷமா ये இருப்பேன்? लोग कह सकते हैं उन ज्योति से बढ़कर मैं और आनंदित होऊंगा। அவர்கள் நினைத்தார்கள் அவர் யூதர்களுக்கு ராஜா ஆகியால் அவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியும் என்றால், यहूदा का राजा वो समझते थे इसलिए वो इतने आनंदित हुए तो, அவர் ராஜாதி ராஜன் என்று நாம் அறிகிறதுனால இன்னும் அதிகமாய் लेकिन சந்தோஷமா आज हम இருக்க जानते हैं कि வேண்டும். वो राजाओं का राजा इसलिए हम और आनंदित हो सकते அவர் हैं। சீக்கிரம் வரப்போகிற ராஜாவா वो இருக்கிறார். जल्द आने वाला राजा है। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் வெற்றி சிறந்த ராஜாவா
இருக்கிறார். वो विजय पाया हुआ एक राजा है। ஆகையால் நாம் ரொம்ப சந்தோஷமா இந்த நாளிலே நாம் இருக்க வேண்டும். इसलिए आज के दिन में हम बड़े आनंद के साथ இந்த रह सकते நாளிலே हैं। மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்க வேண்டும். केवल आज के दिन में नहीं, हर दिन हम आनंदित रह सकते என்றால் हैं, நாம் ஆராதிக்கிற ராஜாதி क्योंकि ராஜா. हम जिस परमेश्वर की आराधना करते हैं वो राजाओं का राजा है। யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனத்துல, योना 20वां अध्याय के 19वें वचन में, யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனத்துல योना 20वां अध्याय उसके 19वें वचन में, அந்த சீசர்கள் பயந்து கதவை பூட்டி அவர்கள் இருந்தார்கள். वहां पर जो शिष्य थे उस द्वार को बंद करके जब अंदर डरे हुए थे, அந்த பயத்தோடு இருக்கும்போது கர்த்தர் அவங்களை மகிழ வைத்தார். जब ये लोग डर के साथ थे तब परमेश्वर उन्हें आनंदित किया। 20வது வசனத்துல, யோவான் 20வது வசனத்துல, योना 20वां अध्याय के 20वें वचन में, மாத்திரம் அவங்க சமாதானம் என்று சொல்லாமல் केवल उन्हें शांति नहीं, ऐसा नहीं परमेश्वर அந்த ने कहा, அடையாள கையை காண்பித்து விழாவை, அந்த கைகளை அந்த விழாவை காண்பித்து அவர் காண்பிக்கும் போது சீசர்கள் சந்தோஷப்பட்டார்கள். जब यीशु मसीह ने अपने पंजर को, हाथों को दिखाया था, वो शिष्य आनंदित हो गए थे। அவர் அடையாளத்தை காண்பிக்கிறார். அவர் இயேசு என்ற அந்த அடையாளத்தை காண்பிக்கிறார். और यीशु मसीह ने उस चिन्ह को दिखाया कि वो यीशु मसीह है। அவருடைய எல்லா பயம் ஒரே நிமிடத்துல அது சந்தோஷமாய் மாறினது. तब उन शिष्यों का जो डर था आनंद में बदल गया था। சொன்னீங்க, அப்படி கர்த்தரின் வாழ்க்கையில அவர் செய்கிறவர். कि लोग कह सकते हैं परमेश्वर हमारे जीवन में ऐसा करेगा। அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்து அவங்களை சந்தோஷமாக்க முடியும் என்றால், अगर उन लोगों को एक चिन्ह दिखाकर यीशु मसीह ने आनंदित किया तो நம்ம எனக்குன்னு கர்த்தர் ஒரு அடையாளத்தை வைத்து என்னை சந்தோஷமாக்குவார். लोग कह सकते हैं परमेश्वर मेरे लिए एक चिन्ह को रखकर मुझे आनंदित करेगा। हालेलुया। அவங்களுடைய இந்த குழப்பத்தை கர்த்தர் இந்த நட்சத்திரம் மூலமாய் சந்தோஷமாய் மாற்ற முடியும் என்றால், उनके डर को, अगर उनके जो गड़बड़ी को एक तारे के द्वारा परमेश्वर आनंदित किया तो கர்த்தர் எப்படி சந்தோஷமாக்கணும் என்று அவருக்கு தெரியும். मेरे जीवन को कैसे आनंदित करना है वो परमेश्वर जानता है। ஒருவேளை உங்க குழப்பத்தை நீக்கணும்னா குழப்பத்தை நீக்குவார். शायद आपकी गड़बड़ी को परमेश्वर निकाल सकता இல்ல है, பயத்தை மாற்றணும்னா பயத்தை மாற்றுவார். या डर को निकाल सकता है, ஆனால் உங்களை நிச்சயமாய் சந்தோஷமாய் கர்த்தர் வைக்க लेकिन போகிறார். निश्चय परमेश्वर आपको आनंदित करेगा। சொல்லுங்க, கர்த்தர் என்னை மகிழ்ச்சியால் எனக்கு நிரப்ப कि போகிறார். लोग विश्वास करते हैं परमेश्वर मुझे आनंद से भरेगा। நான் மிகுந்த சந்தோஷத்தோட இங்க போக आज मैं போகிறேன். यहाँ से बड़े आनंद के साथ निकलूंगा। ஹalleluya. हालेलुया। இரண்டாவது இன்னும் நாம் பார்க்கும்போது और दूसरी बात हम देखते हैं, இந்த சாஸ்திரிகள் சும்மா வரவில்லை. वो जो ज्योतिष ऐसे नहीं आए थे, எப்படிப்பட்ட விசுவாசம்னு பாருங்க. कैसा एक विश्वास था उनके अंदर। இத்தனை 4 மாதங்கள் தூரத்துல இருந்து வந்தாலும் கூட, 4 महीनों की यात्रा से वो आए थे तो भी, நாட்கள் மாதங்கள் தூரத்துல இருந்து வந்தாலும் கூட, कई महीनों की यात्रा के बाद அவர்கள் ராஜாவை பார்க்க வெறும் கை வரவில்லை. वो राजा को देखने खाली हाथ नहीं आए थे। ஹalleluya. हालेलुया। மத்தேயு 2:11வது வசனத்துல मत्ती दूसरा अध्याय के 11 वचन में, பொக்கிஷங்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள். और उन्होंने कुछ भेंट लाई थी, பொன்னையும் தூப வர்க்கத்தையும் காணிக்கை அவங்க கொண்டு வந்தார்கள். और उन्होंने अपने येला खोलकर उसने कुछ सोना और लोबान दिए थे। எப்படி வரவில்லை? तो कैसे नहीं आए थे? ராஜாவை பார்க்க அந்த எப்படி வரணும் என்ற சரியான விதத்துல அவங்க வந்தார்கள். वो राजा को जिस प्रकार से मिलना था वैसे वे लोग आए थे। ராஜாவை பார்க்கும்போது நான் சும்மா போக கூடாது. उन्होंने सोचा कि राजा को जब हम मिलते तो खाली हाथ नहीं ராஜாவை जाएंगे। கனப்படுத்தணும் என்று அவர்கள் வாஞ்சையோடு வந்தார்கள். राजा की आदर करने के लिए वो चाहत के साथ आए थे। ஹalleluya. हालेलुया। இது அவங்களுடைய ஆராதனை அந்த விதத்தை காண்பிக்கிறது. और ये आपके आराधना को बताता है। இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் இருக்கிறது? आज के दिनों का ऐसा एक चाहत है, நான் ஆராதனை வரும்போது வெறும் கையால வரமாட்டேன். मैं आराधना में खाली हाथ नहीं आऊंगा। ஹalleluya. हालेलुया। அப்ப இன்னைக்கு எப்படி வர வேண்டும்? तो आज कैसे आपको आना है? எப்படி வர வேண்டும்? आपको कैसे आना है? கர்த்தருக்கு ஏதாவது கொடுக்க நம்ம வர வேண்டும். परमेश्वर को कुछ देने के लिए हम आते हैं। இவர்கள் சில பொருள்களை கொண்டு வந்தார்கள். ये लोग कुछ वस्तुओं को लेकर आए थे। அதனால அந்த ராஜா உலக ராஜா பிரியப்படுவார் என்ற ஒரு வாஞ்சையோடு வந்தார்கள். उन्होंने सोचा कि इन चीजों के द्वारा वो जो राजा खुश हो जाएगा। நாம் ஆராதிக்கிற ராஜாதிராஜன் இப்படிப்பட்ட பொருள்களை பார்த்து அவர் பிரியப்படுகிற தேவன் அல்ல. लेकिन हम जिस राजाओं के राजा की आराधना करते हैं वो ऐसे चीजों से खुश नहीं होते। என்ன கொடுத்தால் அவர் சந்தோஷமாவார்? लेकिन हम क्या देकर वो उसे आनंदित कर सकते हैं? என்னத்தை அவர் ஏற்றுக்கொள்வார்? परमेश्वर क्या स्वीकार करता है? ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க நான் பொன்னை போய் கொடுத்தா அவர் ஏற்றுக்கொள்வார்? किन लोग कह सकते हैं मैं अगर सोना दूं तो परमेश्वर उसे स्वीकार करेगा? இல்ல ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கும்போது அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் அப்படி அல்ல. कुछ वस्तुओं को देंगे तो क्या परमेश्वर स्वीकार करेगा? நாம் அவரை துதிக்கும் போது ஆராதிக்கும் போது அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். लेकिन जब हम स्तुति इसकी करते आराधना करते तब परमेश्वर उसे स्वीकार करता है। ஹalleluya. हालेलुया। வாயினாலே நாம் கனப்படுத்துற ஒவ்வொரு வார்த்தையை அவர் ஏற்றுக்கொள்கிற தேவன். हमारे मुंह से निकलने वाले सारे स्तुति के शब्द को वो स्वीकार करता है। எத்தனை சொன்னீங்க நான் வரும்போது சும்மா வந்துட்டு போக மாட்டேன். कि लोग कह सकते हैं मैं जब आराधना में आता हूं तो मैं ऐसे खाली हाथ नहीं आऊंगा। ஹalleluya. हालेलुया। இந்த ராஜாக்கு ஏதாவது கொடுக்கணும் என்ற ஒரு வாஞ்சையோடு வருவார்கள் என்றால், अगर वे लोग राजा को कुछ देने के लिए बड़े चाहत के साथ आए थे तो எத்தனை சொன்னீங்க ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனை விசேஷமா நான் அவருக்கு கொடுக்க வருவேன். कि लोग कह सकते हैं कि हर इतवार की आराधना में विशेषकर परमेश्वर को कुछ देने आऊंगा। உங்க துதியை கொடுங்க, உங்க துதி சத்தத்தை கொடுங்க. आपके स्तुति के शब्दों को आप दे सकते हैं। உங்களுடைய அந்த ஜெபத்தை கொடுங்க. आपके प्रार्थना को दे सकते हैं। உங்க அந்த கை தட்டி நீங்க பாடும்போது ஆராதிக்கும் போது அதை जब கொடுங்க. परमेश्वर की आराधना करते हो ताली बजाते हो उसे आप दे सकते हैं। ஹalleluya. हालेलुया।
கொடுக்கும்போது ஏதோ பேருக்காக கொடுக்கிறது போல அல்ல, और जब आप ताली बजाते हो तो बस नाम के लिए नहीं, உற்சாகமாய் முழு பலத்தோட நீங்க கொடுங்க. लेकिन उत्साहित होकर पूरे बल के साथ आप दे सकते हैं. ஹalleluya. हालेलुया. பெத்மச்சோட நான் கொடுக்கும்போது நல்ல சந்தோஷமாய் அவருக்கு இன்னும் लोग कह கொடுப்பேன். सकते हैं कि जब मैं देता हूँ बड़े आनंद के साथ मैं दूंगा. லூக்கா 22வது அதிகாரம் 41வது வசனத்துல, लूका 22 अध्याय का 41 वचन में, அதே 11வது வசனத்துல நாம் வாசித்தோம், उस 12 वचन हमने पढ़ा, அவர்கள் அப்படி கொண்டு வந்தாலும் கூட கொண்டு வந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள். और मती दूसरा देखिए 11 वचन में पढ़ा कि जब वो उसे लेकर आए तो मुंह के बल वो गिर गए थे. மாத்திரம் பொக்கிஷத்தை கொண்டு வந்து கொடுத்து போகவில்லை, केवल उन चीजों को आकर दिए नहीं, அவரை ஆராதிக்கும் போது அந்த பணிந்து கொள்ளும் போது எப்படி விழுகிறார்கள் என்றால் சாஷ்டாங்கமாய் விழுந்தார்கள். लेकिन मुंह के बल गिरकर उसे प्रणाम किए. ஹalleluya. हालेलुया. ஏன் சும்மா நின்றுட்டு போகலாமே? तो वो तो ऐसे आकर दे सकते थे. அவர்கள் ஒரு கனத்தை கொடுக்கிறார்கள், அவர்கள் கர்த்தருக்கு ஒரு முக்கியத்துவத்தை அங்க கொடுக்கிறார்கள். वहाँ पर यीशु मसीह का वे लोग आदर करते हैं. முழு சமர்ப்பத்தோட நாங்கள் ஒன்றுமில்லை என்று அவர்கள் தன்னை தானே தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். उन लोगों ने अपने आप को नम्र किया कि हम यीशु मसीह के सामने हम कुछ भी नहीं हैं. எப்படியாவது அந்த யூதருக்கு பிறந்த அந்த ராஜாக்கு முன்பாக நாம் தாழ்த்த வேண்டும் என்று அவர்கள் பணிந்து கொள்கிறார்கள். यहूदा के राजा के सामने हम अपने आप को नम्र करें, इसलिए वो मुंह के बल गिर गए அவர்கள் थे சாஷ்டாங்கமாய் விழுந்தார்கள். और यीशु मसीह को उन्होंने प्रणाम किया. ஹalleluya. हालेलुया. இது அவங்களுடைய அந்த விதத்தை காண்பிக்கிறது, கர்த்தர் அந்த ராஜா கனம் பண்ணுகிற விதத்தை காண்பிக்கிறது. वो राजा को जिस प्रकार से आदर करते हैं वो उसे दिखाता है. அப்போ நாம் கூட கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? तो आज हमें परमेश्वर के लिए क्या करना है? நாம் கனம் செய்ய வேண்டும். परमेश्वर की हमें आदर करना है. ஹalleluya. हालेलुया. ஜெபிக்கும் போது கூட நான் எப்படி ஜெபிக்கலாம்? जब हम प्रार्थना करते तो हमें कैसे प्रार्थना करना है? எப்படி ஜெபிக்கலாம்? हमें कैसे प्रार्थना करना है? நின்று எழும்பி நின்று நாம் ஜெபிக்கலாம். और हम उठ के खड़े होकर प्रार्थना कर सकते ஆனால் हैं. முழங்கால் படிட்டு நாம் ஜெபிக்கும் போது அது ஒரு தாழ்மையை காண்பிக்கிறது. लेकिन जब हम घुटने टेकर प्रार्थना करते तो वो एक नम्रता को बताता है. பழைய ஏற்பாடுல மாத்திரமில்லை, புதிய ஏற்பாடுல கூட முழங்கால் படிட்டு நாம் ஜெபிக்கும் போது அது தாழ்மையை காண்பிக்கிறது. केवल पुराने नियम में, नए नियम में हम पढ़ते कि जब हम घुटने टेकर प्रार्थना करते तो वो एक नम्रता को நாம் दर्शाता है. ஆராதிக்கும் போது கூட துதிக்கும் போது எல்லாம் கூட நம் முழங்காலில் இருக்கும் போது அது கர்த்தருக்கு இன்னும் ஒரு தாழ்மையை நாம் जब காண்பிக்கிறோம். उसकी आराधना करते तब भी अगर घुटने के बल करते तो वो एक नम्रता को दिखाता है. ஹalleluya. हालेलुया. லூக்கா 22:41வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். लूका 22वां अध्याय के 41 वचन में, லூக்கா 22வது அதிகாரம் 41வது வசனத்துல இயேசு பிதாவிடத்தில் ஜெபிக்கும் போது கூட அவர் எப்படி ஜெபித்தாரோ, जब यीशु मसीह पिता से प्रार्थना करे तो उन्हें कैसे किया? அவர் அந்த கல்லறை தூரம் அப்புறம் போய் அவர் முழங்கால் படித்து பிதாவிடத்தில் அவர் और ஜெபிக்கிறார். वे घुटने टेक कर प्रार्थना करने लगे. சும்மா ஜெபிக்கல, சும்மா அப்படியே ஜெபிக்கல, நின்று அவர் ஜெபிக்கவில்லை. ऐसे खड़े रहकर प्रार्थना नहीं किए, எப்படி ஜெபித்தாரோ, लेकिन वो कैसे प्रार्थना किए? முழங்கால் படிட்டு அவர் ஜெபிக்கிறார். घुटने टेक कर वो प्रार्थना करने लगे. அப்ப எத்தனை பேர் சொல்றீங்க, இயேசு ஒரு மாதிரி கொடுக்கும்போது நான் கூட முழங்கால் படித்து அவர் நான் लोग कैसे, ஜெபிப்பேன். अगर यीशु मसीह ऐसे उदाहरण के रूप में किए तो मैं भी घुटने टेक कर प्रार्थना கருத்து करूंगा. வைத்து நான் ஜெபிக்கும் போது முழங்கால் படிட்டு நான் ஜெபிப்பேன். हाथ को उठाकर के जब मैं प्रार्थना करता हूं मैं घुटने टेक कर प्रार्थना करूंगा. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 21வது அதிகாரம் 5வது வசனத்துல, प्रेरितों के काम 25वां अध्याय 21वां अध्याय 5वें वचन में, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 21வது அதிகாரம் 5வது வசனத்துல प्रेरितों के काम 21वां अध्याय इसके 5वें वचन में என்ன வாசிக்கிறோம்? பவுல் சொல்றார், நாங்கள் கடல் கரையில இருந்தாலும் கூட நாம் எப்படி ஜெபம் பண்ணினோம் என்றால் முழங்கால் படிட்டு और ஜெபித்தோம். पौलुस कहता है हम नदी किनारे थे लेकिन वहां पर भी हम घुटने टेक कर प्रार्थना கடல் किए. கரையில இருந்தார்கள் என்றால் ஒருவேளை கான்கிரீட் ஃப்ளோரை போல இல்லாமல் இருந்திருக்கும். नदी के किनारे में शायद एक अच्छा भूमि नहीं थी. அப்படி முழங்கால் இருக்கும்போது ஒரு முழங்கால் உள்ள போய் மற்ற ஒரு மேல இருக்கலாம், ஒரு வழியை கொண்டு வந்திருக்கலாம். वहां पर जब घुटना टेके थे शायद एक पैर अंदर दूसरा पैर बाहर, ऐसा हो सकता था. ஆனால் பார்க்கிறோம், மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட எல்லாரும் என்ன செய்தார்கள்? முழங்கால் படிட்டு நாம் ஜெபித்தோம். वहां पर हम पढ़ते कि उनके परिवार सब स्त्रियां सब मिलकर प्रार्थना करने लगे. ஹalleluya. हालेलुया. எத்தனை சொன்னீங்க, நான் தாழ்மையோடு அவருடைய சமூகத்துல நான் இருப்பேன். असलियों कह सके परमेश्वर की उपस्थिति में नम्रता के साथ रहूंगा. ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. समझे एक बड़ा युद्ध अगर होता है, ஒரு சப்போஸ் ஒரு கண்ட்ரி ஒரு தேசம் சமர்ப்பிக்கணும் என்று என்ன செய்வார்கள்? अगर एक देश को उसमें हार मानने तो क्या करते हैं? தோற்றுப்பட்ட என்னால முடியாது என்ற அந்த ஒரு சமர்ப்பணம் செய்யும்போது எப்படி சமர்ப்பிப்பார்கள்? अगर वो हार मान जाते तो वो कैसे बताते हैं? முழங்கால் படித்து கையை தூக்கி என்னால முடியாது நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் என்று அப்படி तो சொல்லுவார்கள். घुटने टेक कर वो कहते हैं कि इसके बाद हम लड़ नहीं सकते. அப்படிதான் கர்த்தருடைய சமூகத்துல நாம் இருக்க तो வேண்டும். ऐसे हमें परमेश्वर की उपस्थिति में होना है. இது அவருடைய அந்த கர்த்தர் மேல் அந்த ராஜாக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை காண்பிக்கிறது. उस राजाओं को राजा को जो आदर देना है वो उसे बताता है. ஒரு உலக ராஜா பார்க்கும்போது நான் வெறும் கையா போக கூடாது. संसार के राजा को जब हम देखते मिलने जाते तब हम खाली हाथ नहीं जा सकते. ராஜா அவருக்கு ஏதாவது கொடுக்கணும் என்று வாஞ்சோடு போகிறார்கள். क्योंकि हम राजा को कुछ देना इसलिए बड़े चाहत के साथ जाते உலக हैं. ராஜா சின்ன ஒரு பாலகன் இருந்தாலும் கூட அதை நான்
நான் பணிந்து கொள்ள சாஷ்டாங்க விழணும் என்ற ஒரு பயத்தோட போகிறார்கள். और वो यहूदा का राजा एक छोटा बालक था, लेकिन वहां पर भी बड़े कुछ चीजों को लेकर उसके आदर करने गए थे. ராஜாதி ராஜனை நாம் ஜெபிக்கும் போது நாம் பார்க்கும் போது நான் எப்படி வர வேண்டும்? और लेकिन हम राजाओं के राजा को जब देखने आते तो हमें कैसे அவர் आना है? ஆராதிக்கும் போது நாம் முழங்காலில் இருந்து நாம் பயந்து அவருக்கு கொடுக்க நாம் வர வேண்டும். जब हम उसकी आराधना करते तो हम घुटने टेककर डर के साथ उसकी आराधना करना है. கடைசியாக மத்தேயு 2:12 வசனத்துல और अंत में मत्ती 2:12 में வந்தவர்கள் கர்த்தரை இயேசுவை பணிந்து கொண்டார்கள். और वे लोग आकर यीशु मसीह का प्रणाम किए, கொடுக்க இந்த பொக்கிஷங்களை கொடுத்தார்கள். उनके वस्तुओं को दिए, கடைசியாக மறுபடியும் அவர்கள் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றார்கள். और उसके बाद फिर उस जगह को छोड़कर वो चले गए थे. 12வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 12 में हम पढ़ते हैं, அப்படி அவங்க போகும்போது அவர்கள் யாரிடத்தில் போனார்கள்? जब वो लौट रहे थे तो किसके पास गए थे? ஏரோது அவங்களை அனுப்பினார். அந்த எருசலேம்ல இருக்கும்போது பெத்லெஹேம்ல போங்க அப்படி எல்லாம் அந்த சொல்லி அனுப்பும்போது जब ये लोग यरूशलेम में थे, जब हेरोदेस ने उनको बेथलेहम भेजा था, ஏரோது சொன்னார் மறுபடியும் என்னிடத்தில் வந்து நீங்க சொல்ல வேண்டும் எங்க என்ன எல்லாம் சொல்ல வேண்டும். तब हेरोदेस ने उनसे कहा थे तो जब लौटोगे तब मुझसे कहो तुमने क्या देखा क्या किया. ஆனால் தேவன் சொப்பனத்தில் எச்சரித்து அனுப்பினார். लेकिन परमेश्वर ने उन्हें स्वप्न में एक चेतावनी दी. அவர்கள் ஒரு வேற வழியாக தேவன் அவங்களை அனுப்பினார். परमेश्वर ने दूसरे एक मार्ग से उन्हें भेज दिया. ஹalleluya. हालेलुया. கர்த்தர் அவங்களை எச்சரிக்கும் போது அவங்க சொல்லல இல்ல நாங்கள் அப்படி தான் வந்த வழியிலே போவோம் அப்படி சொல்லவில்லை. जब परमेश्वर ने चेतावनी दी तो उन्हें ये नहीं कहा कि नहीं हम जिस मार्ग से आए उसी मार्ग से இந்த जाएंगे. சாஸ்திரிகள் கர்த்தர் காண்பிக்கிற வழியை கீழ்ப்படிய ஆயத்தமா இருந்தார்கள். लेकिन वो जो ज्योतिषी थे, जो परमेश्वर ने मार्ग दिखाया उसका पालन करने के लिए वो तैयार थे. ஹalleluya. हालेलुया. எத்தனை சொன்னீங்க கர்த்தர் காண்பிக்கிற வழியை நான் பின் செல்வேன். ये लोग कैसे थे? परमेश्वर जिस मार्ग को बताता है उस मार्ग पर मैं चलूंगा. அந்த சாஸ்திரிகள் கர்த்தரை கீழ்ப்படிய முடியும் என்றால் நான் கர்த்தரை கீழ்ப்படிவேன். अगर वे लोग ये परमेश्वर के आज्ञाओं को माने तो मैं भी मानूंगा. இந்த கிறிஸ்மஸ் ஆல்ல கொஞ்சம் சமர்ப்பிப்போமா நான் கர்த்தருடைய வார்த்தைகளை நான் கீழ்ப்படிவேன். इस क्रिसमस के रात में लोग कैसे मैं परमेश्वर के वचनों को मैं आज्ञा को मानूंगा. கர்த்தர் காண்பிக்கிற வழியில நான் நடக்க போகிறேன். परमेश्वर जिस मार्ग को बताता है उस मार्ग में मैं चलूंगा. ஹalleluya. हालेलुया. ஒரு மாதத்துக்கு முன்ன 3 அந்த வாலிபர்கள் ஒரு கல்யாணத்துல போய் மறுபடியும் போய் கொண்டு இருந்தார்கள். एक महीने पहले 3 जवान जो एक शादी में जाकर लौट रहे थे, அப்போ அந்த வழியை பார்க்க அவங்க அந்த ஜிபிஎஸ் மேப்பை அவங்க பயன்படுத்தினார்கள். तो उस मार्ग देखने के लिए, रास्ते को देखने के लिए जीपीएस की उपयोग कर रहे थे. ஒரு குறிப்பிட்ட பிரிட்ஜ் அந்த மேப்ல அவங்க பார்த்தார்கள். तो उस मैप में एक ब्रिज को उन्होंने देखा. அந்த வழியை பார்க்கும்போது அந்த மேப்ல அந்த பிரிட்ஜ்ல போக சொன்னது. तो उस मैप में उन्होंने कहा कि उस ब्रिज के ऊपर आपको जाना है. என்ன நடந்தது? लेकिन क्या हुआ? அந்த பிரிட்ஜ் பகுதி கீழே உடைந்திருந்தது. लेकिन वो ब्रिज जो था आधा ही था, उसके आगे कुछ नहीं சில था. தூரம் போகும்போது அந்த பிரிட்ஜ் ஒன்றுமில்லாமல் இருந்தது. कुछ दूर जाकर वो जो ब्रिज था समाप्त हो गया, उसके आगे कुछ नहीं था. ஆனா அந்த மேப் காண்பித்த வழியை கண்மூடித்தனம் நம்பி அவங்க போனதுனால கடைசி அந்த கார்ல 3 பேரும் காரோட கீழே விழுந்துட்டாங்க. लेकिन जो मैप ने जो रास्ता दिखाया उसमें जाकर वो 3 लोग कार से नीचे गिरकर मर गए थे. ஹalleluya. हालेलुया. இப்படி யோசித்து பாருங்க, அந்த பிரிட்ஜ் முன்னாடி இருக்க அந்த பிரிட்ஜ் பகுதி இல்லாமல் இருக்குது, அதுல போய் கீழே அந்த காரோட கடை 3 பேர் விழுந்து மரித்து போனார்கள். जो ब्रिज था वो आधा ही था, तो जो 3 लोग कार में जाकर उस ब्रिज से नीचे गिरकर वो मर गए थे. யார் காண்பித்த வழியை நம்பி போனார்கள்? तो किसने दिखाया वो मार्ग में वो जा रहे थे? மனுஷன் மேப் காண்பிக்கிற அந்த வழியை பார்த்து போனார்கள். जो मैप ने दिखाया उस मार्ग में वो जा रहे थे. கர்த்தர் காண்பிக்கிற வழியை நான் நடப்பேன். परमेश्वर जो मार्ग दिखाता है उसमें मैं चलूंगा. அது என்னை உயர்த்துகிற ஒரு வழியா இருக்கும். वो मुझे ऊंचा उठाने वाला एक मार्ग होगा. அது என் குழப்பங்களை மாற்றுகிற ஒரு வழியா वो இருக்கும். मेरे गड़बड़ी को बदलने वाला एक मार्ग होगा. ஹalleluya. हालेलुया. இந்த சாஸ்திரிகளோ வரும்போது எதை பார்த்து வந்தார்கள்? நட்சத்திரம் பார்த்து வந்தார்கள். ये जो ज्योतिष थे आते वक्त उन तारों को देखकर आए थे. போகும்போது கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அவர்கள் போனார்கள். लेकिन जब जा रहे थे तब परमेश्वर के वचन को सुनकर जाते थे. அவர்கள் சுய வழியில இல்ல, கர்த்தர் காண்பித்த வழியில அவர்கள் போக और जिस ஆரம்பித்தார்கள். मार्ग को परमेश्वर ने दिखाया उस मार्ग में वो चल रहे थे. வரும்போது अनेक குழப்பங்களோடு வந்தார்கள். जब आए थे बड़ी गड़बड़ी के साथ वो आए थे. நாம் அந்த நட்சத்திரத்தை பார்க்க முடியுமா, நெருங்க முடியும் என்று கவலையோடு வந்தார்கள். और उनके मन में चिंता थी कि क्या हम उसके नजदीक जा पाएंगे या नहीं. நம்முடைய பிரயாணம் எப்படி முடியும் என்று கவலையோடு வந்தார்கள். हमारी यात्रा कैसे समाप्त होगा, बड़े डर के साथ वो आए थे. ஆனால் போகும்போது சந்தோஷமான அந்த வழியை கர்த்தர் लेकिन மாற்றினார். जब वो लौट रहे थे तब बड़े आनंद के साथ वो जा रहे थे. வரும்போது அந்த வழியோ ரொம்ப குழப்பமான வழிகளோடு வந்தார்கள். और जब वो आए थे उन जो मार्ग था बड़ी गड़बड़ी के साथ वो आए थे. ஆனா போகிற அந்த வழியில சந்தோஷம் நிறைந்த அந்த வழியை கர்த்தர் लेकिन जब वो மாற்றினார். लौट रहे थे उस मार्ग में बड़े आनंद के साथ वो जा रहे थे. ஹalleluya. हालेलुया. ஒரு நீங்க இங்க வரும்போது நீங்க अनेक சோர்வுகளோட अनेक கவலையோட வந்திருக்கலாம். आज शायद यहाँ पर बड़े दुख और चिंताओं के साथ आप
पाए होंगे, ஆனா இயேசுவை சந்தித்த பின்பு அவங்களுடைய வழியில அந்த ஒரு சந்தோஷம் வர முடியும் என்றால், लेकिन अगर यीशु मसीह के मिलने के बाद उनके मार्ग में एक आनंद हो सका तो எத்தனை சொன்னீங்க நான் இங்க இருந்து போகும்போது கர்த்தர் என் வழியில சந்தோஷத்தை विश्वास करते हैं आज मैं जब लौटूंगा मेरे मार्ग में परमेश्वर आनंद देगा। ஹalleluya हालेलुया। நீங்க இன்னும் தைரியத்தோட போக முடியும், आप और धैर्य के साथ जा நீங்க இன்னும் सकते हैं, வேகத்தோட போக முடியும், बड़ी तेजी के साथ जा सकते हो, நீங்க நல்ல சமாதானத்தோட போக முடியும், बड़ी शांति के साथ आप जा सकते हैं, என்றால் கர்த்தர் உங்களை அனுப்புகிறார்। क्योंकि आज परमेश्वर आपको भेजता है, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீங்க போகிறீங்க, परमेश्वर के वचनों को सुनकर आप जाते हैं, கர்த்தர் விசுவாசத்தை இங்க இருந்து போகிறீங்க। परमेश्वर को विश्वास करते हुए आप जाते हैं। ஹalleluya हालेलुया। யோசித்து பாருங்க, வரும்போது அவங்க எப்படி வந்திருப்பாங்க? आप समझिए जब वो आ रहे थे तब वो कैसे आए थे, குழப்பங்கள் இருந்திருக்காம இருக்காது? क्या गड़बड़ी था या नहीं? ரொம்ப ஒரு 4 மாதம் கிட்டங்க தூரமாய் வராங்க, जब 4 महीनों तक वो यात्रा कर रहे थे, அநேக குழப்பத்தை வந்தப்ப நாம் சந்திப்போமா பார்ப்போமா என்ன நடக்கும் ஒரு கவலை, बहुत सारे गड़बड़ी चिंताओं के साथ वो आए होंगे, ஒவ்வொரு நாளும் அந்த வழியில பேசும்போதெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் கவலை, हर दिन जब वो यात्रा कर रहे थे तो उस मार्ग में बहुत चिंताओं के साथ वो आए ஒவ்வொரு होंगे, நாளும் இல்ல ஒவ்வொரு மாதமும் ஒரு பெரிய நாட்களாய் அது காணப்பட்டிருக்கலாம், हर दिन बड़े एक दिन के समान हुआ होगा, ஆனால் வரும்போது அந்த நாட்கள் அந்த வேகம் எல்லாம் மாறி இருக்கும்। लेकिन जब वो लौट रहे थे तब बड़ी तेजी के साथ वो गए होंगे। ஒருவேளை நீங்க உங்களுக்கு தெரியாத இடத்துக்கு போகும்போது நீங்க எப்படி போவீங்க? आप समझिए अगर एक जगह जो हम नहीं जानते तब वो कैसे जाएंगे, கொஞ்சம் கவனித்து ரொம்ப மெதுவா நீங்க போவீங்க, तो बहुत सावधानी के साथ बहुत धीरे आप जाते हैं, ஒருவேளை கவலையோடு போவீங்க, बड़ी चिंताओं के साथ आप जाते ஆனா होंगे, அதே வழியில இருந்து திரும்பி வரும்போது लेकिन उसी रास्ते से जब आप लौटते हैं அவ்வளவுதான் கிலோமீட்டர் அவ்வளவுதான் டிஸ்டன்ஸ் இருக்கும், उतना ही किलोमीटर दूरी होगी, ஆனா வரும்போது நீங்க சொல்லுங்க ரொம்ப போகும்போது ரொம்ப பெருசா தெரிஞ்ச வழி, ஆனா வரும்போது ரொம்ப சிறுசா தெரியுது। लेकिन आप कहेंगे कि जब हम जा रहे थे तो बड़ा लंबा एक रास्ता था लेकिन अब बहुत छोटा लग रहा है, சொல்றீங்க கர்த்தரின் வழிகளை அப்படி மாற்ற போகிறார்। लेकिन विश्वास करते परमेश्वर हमारे मार्गों को ऐसे बदल हालेलुया। सकता है। हालेलुया। விசுவாசத்தை கர்த்தர் சொல்லுங்க கர்த்தரின் வழிகளை எனக்கு மாற்றுகிறார்। लेकिन विश्वास करते कि परमेश्वर मेरे मार्गों को ऐसे बदल सकता है, வழியில கவலைகள் அல்ல, अब मेरे मार्गों में चिंताएं नहीं, என் வழியில துக்கம் அல்ல, मेरे मार्गों में अब दुख नहीं होगा, ஆனா சந்தோஷத்தினால கர்த்தர் நிரப்புகிறார்। लेकिन आनंद के साथ परमेश्वर बदल सकता है। हालेलुया। हालेलुया। நாம் கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்। ताली बजाते हुए परमेश्वर को धन्यवाद दे, அப்படிப்பட்ட பாதையில கர்த்தர் நடத்துகிறதுனால और क्योंकि परमेश्वर ऐसे मार्गों से हमें चलाता है, நன்றி 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 இயேசுவே, परमेश्वर को धन्यवाद दे। நம்முடைய எலிமெண்ட் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்। हम सब ऐसे खड़े होकर परमेश्वर को धन्यवाद